Good evening, everyone. Good evening, one and all. Good evening, Ma. உங்களோட அட்மிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கிடைச்சதுங்களா உங்களுக்கு? ஹாய்மா. ஓகே, ஒரு 2 minutes. குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். பிரியா வெங்கட், விழி விஜயகுமார். சவுண்ட் ஆடிபிளாக இருக்குங்களா? அதில் சவுண்டு செக் பண்ணுங்கள். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஓகே ஓகே ஓகே, சவுண்டை கேட்குது. ஓகே, ஓப்பன் ஆகலைங்களா? அதான் அந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? அதில் வந்து ஃபேஸ் 2வில் வரவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஓப்பன் ஆகலை. ஹாய்மா சங்கீதா. ஓப்பனே ஆகலை. அது வந்து சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸு டிஃப்ரென்சியேஷன் பண்ணி கொடுத்தா மாதிரி இருக்குது. நமக்கு அப்படி தான் வந்து இன்ஃபோஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆஸ்பிரன்ஸ் அப்படி தான் கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்படி தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி. ஒரு சில பேருக்கு அந்த சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்லேயே இருக்கிறவங்களுக்குமே, ஐ மீன் ஃபேஸ் 1ல் இருக்கிறவங்களுக்குமே கூட அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து சரியாக வரல, டிஸ்ட்ரிக்ட் டீட்டெயில்ஸே வரல இல்லைங்களா? அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் செக் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிஃபோர் 3 டேஸ்க்கு முன்னாடி செக் பண்ணுவோம், அது வேறு நம்மளோட எக்ஸாம் வென்யூ டீட்டெயில்ஸ் அது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபோஸ்லாம் வந்து செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஹவு டு டவுன்லோடுங்களா? ஓகேம்மா, ஓகே. அதுதான், ஒரு சில பேருக்கு வந்து ஓப்பனாக இருக்குது, ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி ஆகாமல் இருக்குது. ஆனால் பயப்படாதீங்க, பதட்டப்பட வேண்டாம். கண்டிப்பாக வந்து அது அந்த ஃபைன் டே வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அப்படிங்களா? ஓகே. அது இருக்குது, ஒருத்தருக்கு மட்டும் இந்த பர்டிகுலர் ஃபேஸ்க்கு மட்டும்னு இல்லை, நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. வெரி குட் சிலம்பு அனு. ஓகே, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம சோஷியல் சயின்ஸ் பார்க்குறதா தான் இருந்தோம். அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் மார்னிங் கேட்டிருந்தீங்க. மார்னிங் தான் நம்ம வந்து மாற்றணும். குட் ஈவினிங்மா. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் இன்னும் அந்த ஃபைன் டே பார்த்தா ஒரு 4 to 5 நாள் தானே இருக்குது. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப் டு 12th வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா, அந்த மாதிரி நிறைய ரெக்வஸ்ட் எல்லாம் இருந்தது. ஓகே, நேற்று 2 யூனிட்ஸ் முடித்தோம். இன்றைக்கி மேக்ஸிமம் அந்த ஒன்லைன் மாதிரியே இன்ஃபோஸ் கொடுத்து, இந்த டாபிக்னா இந்த ஹெட்டிங்னா இந்த டாபிக் தான், சப்போஸ் ஊர் பேராகவோ அந்த கேரக்டர்ஸ் பேராகவோ அந்த என்னென்ன இன்ஃபோஸ் அதை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. கிராமர் பார்ட்டுமே வந்து நாங்கள் பார்த்தோம், யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் இப்போ வந்து லைவ் சேட்டை வந்து ஆஃப் பண்ணுறேன். ஓகேம்மா. ஹலோம்மா சிந்தியா பாண்டியன். ஹலோ எவ்ரி ஒன். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். சரிங்களா? அதனால் இப்போ நான் லைவ் சேட் ஆஃப் பண்ணுறேன். சாரி, எண்ட் ஆஃப் த செஷனில் வந்து உங்களோட இன்ஃபோஸ் நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? ஒரு 5 minutesல. ஓகே சார், ஆல் தி பெஸ்ட் விஷஸ். 3rd February 7th ஓகே, வெரி குட். ஒரு 5 minutes எண்ட் ஆஃப் த செஷனில் நான் வந்து மறுபடியும் லைவ் சேட் வந்து ஆன் பண்ணுறேன். சரிங்களா? ஓகேம்மா. ஓகே, ஓகே. 3rd யூனிட் பார்க்குறோம். இட்ஸ் அபவுட் எ ட்ராமா, ஓல்டு மேன் ரிவர் பை டாரதி டெமிங். அவங்கள எழுதியிருப்பாங்க இந்த ட்ராமாவை.
ஒரு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோஸ் இருக்கும், ஒரு சிலதில் இந்த மாதிரி ட்ராமாவும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், ஓகே, ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை வந்து சில்ட்ரன் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்க ஒரு ரெட் கிராஸ் சொசைட்டி மூலயமா எப்படி வந்து சேவ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதோட அந்த மெயின் பாயிண்ட்டு, சென்ட்ரல் அட்ராக்ஷன் ஆஃப் த பர்டிகுலர் ட்ராமா. நீங்கள் அந்த நேம் போட்டு கூட இதுதான் அந்த ஸ்டோரி அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டு கூட வச்சுக்கலாம். நேற்று அந்த கண்டினியூவேஷன் இருக்கும்ல, அதில் கூட நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. ஷார்ட் அண்ட் எப்படி சொல்கிறது, ரொம்ப சின்ன சின்ன இன்ஃபோஸாக வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இதில் நிறைய சீன்ஸ் இருக்கும். எமி மார்ஷல், பெட்டி மார்ஷல், ரோஸ் ஃபீல்டு, சாரா ஃபீல்டு, ஜிம் ஹாலு, மிஸ்டர் பீட்டர்ஸு, பெனி மார்ஷ் அப்படின்றவங்கெல்லாம் இதில் கேரக்டர்ஸாக இருப்பாங்க. இம்பார்ட்டண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க சில்ட்ரன்ஸ் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டு வெளியில் வர்றதுக்கு எப்படி கஷ்டப்படுவாங்க, அவங்க அந்த சூழ்நிலையை எப்படியெல்லாம் கையாண்டு மேலே வராங்க அப்படின்றது தான் இந்த ட்ராமாவோட மெயின் பாயிண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கிராஸ் சொசைட்டி இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஹியூமனிடேரியன் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், இந்த இன்ஃபோ கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் த பிக்கெஸ்ட் இண்டிபெண்ட் நான்-ரிலீஜியஸ், நான்-பொலிட்டிக்கல், non-sectarian and voluntary relief organization treating people equally all over the world without any discrimination as to their nationality, race and religious beliefs. எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனு. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1863 இன் ஜெனீவா, சுவிட்சர்லாண்ட் பை ஜீன் ஹென்றி டுனாண்ட், த ஃபாதர் ஆஃப் ரெட் கிராஸ் மூமெண்ட் அண்ட் ரெசிபியன்ட் ஆஃப் நோபல் அவார்டு ஃபார் பீஸ் இன் 1901. அதுவுமே அவரை பற்றி இன்ஃபோ இருக்கும், எந்த இடத்துல ஆரம்பித்தாங்க, எந்த ஊரில், ஃபாதர் ஆஃப் ரெட் கிராஸ் மூமெண்ட்டு, இந்த இன்ஃபோஸ்லாம் நம்ம இதில் பார்த்தோம். அண்டு இதில் ஒரு டூ யூ நோ பார்ட். If you experience an emergency of any kind, accidents or natural disasters, இயற்கை பேரழிவுகள், anywhere in India, the number you should call is 108 அப்படின்னு ஒரு இன்ஃபோ கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து க்ளோசரி பார்ட் பார்க்குறோம். சீன் வைஸ் வரும், இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ ஃபியர் இருக்கும், அந்த மாதிரி இன்ஃபோஸ்லாம் போகும். இங்கே ஒரு டூயினோ பார்ட் இருக்குது. த 4th oldest dam in the world was built by King Karikala Chola across the river Kaveri in the 2nd century CE. It is called the Kallanai Dam or the Grand Anaicut. சரிங்களா, இது மறுபடியும் நம்ம நிறைய பார்த்துருப்போம் சோஷியல் சயின்ஸ்லேயுமே கூட. ஓகே, கம்மிங் டு த பார்ட் ஆஃப் க்ளோசரி. கண்டிப்பாக இந்த புக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தைகள் ஏதாவது ஒரு ஒன்று மட்டும் சொல்ல முடியாது, அவ்வளோ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, குரூப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸு. அண்ட் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், நார்மலைசேஷன் மெத்தட் எதுவுமே இல்லை. 82 மார்க்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எலிஜிபிலிட்டி நம்ம வந்து வாங்கிடலாம். அந்த இன்ஃபோவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்ட் பாருங்கள், ஸ்டாம்பிங். பிரிங்கிங் டவுன் ஒன்ஸ் ஃபுட் ஹெவிலி ஆன் த கிரவுண்ட் அப்படின்னா அந்த கால் தடம் பதிய வைக்கிறது. கோவமாக அடிக்கும் பொழுது அந்த கால் தடம் படியும் பாருங்கள் மண்லேயோ, அதுதான் வந்து ஸ்டாம்பிங். ஸ்டாம்ப்னாலே நமக்கு தெரியும்ல, வச்சு அடிப்பாங்கள்ல, அந்த ஸ்டாம்ப் அது. அடுத்து கோல்டு பர்ஸ்ட், எ சடன் வயலண்ட் ரெயின் ஸ்ட்ராம் அப்படின்னா மேக வெடிப்பு, அதுதான் வந்து கோல்டு பர்ஸ்ட்டு. அடுத்து வந்து பிக்சர், எ லார்ஜ் ஜக். இன்னும் சொல்லப்போனால் நம்ம குடம் சொல்லுவோம் தமிழில் சொல்லும்போது, குடம் எடுத்துகிட்டு போகிறது பிளாஸ்டிக்லேயோ மற்றபடி வேறு எந்த வெசல்லையோ அந்த டைப்பில், அதுதான் வந்து பிக்சர். அடுத்து லேண்டர்ன், எ லேம்ப் வித் எ டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ப்ரொடெக்டிங் த ஃப்ளேம் ஆர் எலக்ட்ரிக் பல்ப் அண்ட் டிப்பிக்கலி வித் எ ஹேண்டில் பை விச் இட் மே பி கேரிட் ஆர் ஹங் அப்படின்னா இந்த விளக்கு பார்க்கும்போது அப்போல்லாம் சொல்லணும் போனால் அந்த ராந்தல் விளக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி. அதுதான் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், அதை எடுக்கலாம். டிப்பிக்கலி யூஸ்டு வித் ஹேண்டில் பை, அதுதான் லேண்டர்ன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து கேஸ்ப், கேட்ச் ஒன்ஸ் பிரெத் வித் அன் ஓப்பன் மவுத் ஓவிங் டு பெயின் ஆர் அஸ்டானிஷ்மெண்ட், மூச்சு திணறது, அதான் வந்து கேஸ்ப். பிரெத் வித் அன் ஓப்பன் மவுத், பெருமூச்சு விடுறது, வாய் வழியாக மூச்சு விடுறது, மூக்கு வழியாக மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லும்பொழுது வாய் வழியாக மூச்சு விட்டு காற்றை வெளிப்படுத்துறது. வித் பெயின் அண்ட் அஸ்டானிஷ்மெண்ட்டு, ஆச்சரியமும் வலியும் கலந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கும், அதான் கேஸ்பு. அடுத்த வேர்டு பாருங்கள், ஷடர்.
shiver typically as a result of fear or revulsion. நடுக்கம் எக்ஸாக்டாக இல்லைங்களா, ஒரு ஃபியர், ஒரு ஹால் டிக்கெட் வந்த ஒரு ஃபியர், ஒரு இனிஷியல் ஷடர் அப்படின்னும்ல, அதே தான் எக்ஸாக்டாக. அடுத்த வேர்டு ஹார்க், லிசன், பே அட்டென்ஷன். ஸோ யூ ஹாவ் டு லிசன் அண்ட் யூ ஹாவ் டு பே அட்டென்ஷன் த்ரூ த ஹார்க், கவனிக்கிறது. அடுத்து தம்பிங், ஹிட்டிங் ஆர் ஸ்ட்ரைக்கிங் ஹெவிலி எஸ்பெஷலி வித் ஃபிஸ்ட் ஆர் எ பிளண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படின்னா அடிக்கிறது, சத்தம் வர்றது போல் கையை நல்லா மடக்கி அப்படியே வந்து குத்துறது. எதுக்கு இதை வந்து இப்படி தமிழில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்டு பர்டிகுலராக சென்டென்ஸில் மேக் பண்ணும்போதும் சரி, இந்த வார்த்தையோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட சினானிம்ஸை பிக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்டுகெதர் ஆன்டனிம்ஸும் நீங்கள் வந்து சைட் பை சைடு ஆப்போசிட்டை வந்து ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். அண்ட் பிக் எ பேக் அப்படின்றது இதோ இங்கே இருக்குது பாருங்கள், மேலே தெரியும்னு நினைக்கிறேன். A picky bag ride on the back and shoulders of another person. இன்னொருத்தரோட முதுகில் சுமை மாதிரி, இந்த உப்பு மூட்டை மாதிரி தூக்கிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதே தான், சுமந்துட்டு போகிறது. அண்டு நெக்ஸ்ட் வேர்டு விங்க், க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ஒன் ஐ குயிக்லி, ஷைன் ஆர் ஃப்ளாஷ் இன்டர்மிட்டன்ட்லி. ஒரு கண்ணை மூடிட்டு கண் சிமிட்டுறது, ஒரு கண்ணை திறக்கிறது, ஒரு கண்ணை மூடுறது, அட் அ டைம் சேம் டைம் நடக்கிற ஆக்ஷன்ஸ், கண் சிமிட்டுவது. அடுத்த வேர்டு ஸ்ப்ளிண்ட், a long flat object used as a support for a broken bone so that the bone stays in a particular position while it heals. அப்படின்னா அந்த பிளவு பட்டு இருக்கும்ல, அந்த ஒய் ஷேப் மாதிரி வச்சு காலை வந்து வைப்பாங்க பாருங்கள், சப்போர்ட்டுக்காக வைக்கிறது, போன் ஸ்டே பண்ணுறதுக்காக, ப்ரோக்கன் போனுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக, அதுதான் வந்து ஸ்ப்ளிண்ட்டு. அடுத்து இருக்குது பாருங்கள், இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இதெல்லாம் வந்து நமக்கு இல்லை, இந்த மாதிரி கேட்குறது இல்லை. அண்டு இந்த இன்ஃபோஸ் இங்கே காலம் ஏ அண்ட் பி எல்லாம் கூட பாருங்கள், இதெல்லாமுமே நமக்கு கிடையாது. நேற்று இதெல்லாம் வந்து நோட் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, மறுபடியும் நான் அதை சொல்லிடுறேன். இந்த சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸு இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம், ஆல்ரெடி வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து தயவு செய்து நோட் பண்ணுங்கள். பர்டிகுலர் வேர்டு இருக்குது இல்லைங்களா, ஹார்டுன்னா அட்ஜெக்டிவ், அண்ட் அதோட சினானிம்ஸ் வந்து டிஃபிகல்ட்டு, ஆன்டனிம், ஈஸின்னு சொல்லி ஒரு வேர்டுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, கொடுத்ததை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி அந்த டைம் வேண்டாம், லேட் ஆகும், நிறைய யூனிட் இருக்குதுன்றதுக்காக நான் அதை அப்படியே க்ராஸ் பண்ணுறேன். ஆனால் முக்கியமானது இது சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸு, இதை வந்து பாருங்கள் கண்டிப்பாக. அந்த ஸ்ட்ரக்சரும் தெரிஞ்சுக்கோங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துட்டு வேர்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட்ஜெக்டிவா, நவுனா, வெர்பான்னு சொல்லி அதை பாருங்கள். இதுக்கு ஆன்சர்ஸ் இருக்குது சரிங்களா. அந்த லிங்க்கும் நான் கொடுக்குறேன், ஒய்நாட் அந்த லிங்க் நேற்றே உங்களுக்கு ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இது வந்து ரைட்டிங் ஆக்டிவிட்டி, அதே மாதிரி க்ரியேட்டிவ் ரைட்டிங்கு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது தேவையில்லை. எல்எஸ்ஆர்டபிள்யூவில் வந்து என்னென்ன நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். குட் ஹேண்ட் ரைட்டிங், ரைட்டிங்கில் கேட்குறது என்னென்னா குட் ஹேண்ட் ரைட்டிங்னா என்ன அப்படின்றது. அண்டு இந்த இடத்துல ஒரு இன்ஃபோ இருக்குது பாருங்கள், யூ கேன் யூஸ் ய வெரைட்டி ஆஃப் ரீடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இதை பார்த்துக்கோங்க பாருங்கள். டு ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டெக்ஸ்ட் பெட்டர், யுவர் டீச்சர் வில் நவ் எக்ஸ்பிளைன் ஹவு டு ஸ்கிம் அண்ட் ஸ்கேன் எ டெக்ஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா. இந்த ஸ்கிம்மிங் அண்டு ஸ்கேனிங்னு கேட்பாங்க, இது கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங்? ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பர்டிகுலர் இன்ஃபோஸ், எப்படி உடம்புல வந்து சரியில்லைன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ஆர்கனை பற்றி அது உள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்கேன் பண்ணுறோமோ அதுதான். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஹெட்லைன்ஸை மட்டும் போகிறது. ஸ்கிம்மிங் பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ரீடிங் கிடையாது, இன்டென்சிவ் ரீடிங். இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டு, எப்படி வேணால் கேட்கலாம். அதுக்கு தான் நான் மாற்றி சொல்கிறேன் உங்களுக்கு பேருமே, அது ரெண்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸ்டென்சிவ், இன்டென்சிவ், ஸ்கிம்மிங் அண்டு ஸ்கேனிங். அண்டு இந்த ஸ்கிம்மிங் ஸ்கேனிங் பார்த்தீங்கன்னா அப் டு 11th 12th வரைக்கும் உங்களுக்கு அதில் கவர் ஆகக்கூடிய ஒரு பார்ட்டு. ஐ மீன் அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸு கொடுத்து என்னன்னு கேட்குறது சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. அதாவது பர்டிகுலராக ஒன்று பார்க்குறது ஸ்கேனிங், ஃபுல்லாக ரீட் பண்ணுறது ஸ்கிம்மிங். இன்டென்சிவ்னா டெப்த்தாக படிக்கிறது, அண்ட் இன்டென்சிவ்னா வந்து டாப்பிக்கை மட்டும் பார்க்குறது, எக்ஸ்டென்சிவ்னா வந்து எலாபரேட்டாக படிக்கிறது, எக்ஸாமுக்காக படிக்கிறது எலாபரேட்டாக, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டு, நான் அப்படியே அதில் இருக்கிறத கவர் பண்ணிட்டு வரேன். அண்டு இங்கே ஸ்கேலிங் ஹைட்ஸ்லாம் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இங்கே ஒரு டூயினோ பார்ட் இருக்குது. A research team discovered in 1994 that Everest continues to grow approximately
4 mm every year due to geological uplift. These are ஒரு முறை அப்படியே நான் படிச்சுட்டு வரேன், அதை ஸ்கிப் பண்ணாமல். அண்டு இதெல்லாம் எதுவுமே இல்லை. திஸ் இஸ் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு, கிராமர் பார்ட்டு. கிளாஸஸ்னால் என்ன, ஃப்ரேசஸ்னால் என்ன, இண்டிபெண்ட்னா என்ன, டிபெண்ட்னா என்ன, தனித்தனியாக கொடுத்துருப்போம் நாம். சரிங்களா? இதை பாருங்கள், ஒன்றுத்துக்கும் டெஃபனிஷனோடு கொடுத்துருப்போம். இது எல்லாமே இருக்குது உங்களுக்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், ஐடென்டிஃபை த டிபெண்டன்ட் கிளாஸ் ஆர் ஃப்ரேசஸ் இந்த ஃபாலோயிங் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்களா, அதையும் கொடுத்து நம்ம அதுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருப்போம். ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் இதுக்குமே வந்து ஆன்சர்ஸ் இப்போ இருக்குது. ஃபுல்லாக எல்லாத்துக்குமே வந்து கவர் ஆகிருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள், இன்ஃபினிட்டிவ் அதில் என்ன, ஃபைனட்னா நான் ஃபைனட்னா என்ன, ஜெரண்டுனா என்ன, எங்கே ஐஎன்ஜி சேர்க்கணும், டூ எடுக்கணும், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே. சரிங்களா? அதோ இங்கே தனியாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இன்ஃபினிட்டிவ்ஸ் அண்ட் ஜெரண்ட்ஸு. அண்ட் இதுக்கும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இருக்கும் பின்னாடி. ஏன்னா நம்ம இப்போ கொடுக்கலன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நான் கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த டைமுக்குள்ளே இதோ இது ஃபுல்லாக இங்கே இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் வந்து கவர் பண்ணியிருப்போம், எக்ஸசைஸோடு கவர் பண்ணியிருப்போம் நம்ம. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், ஆன் கில்லிங் எ ட்ரீ, ஜீவ் பட்டேல் அவங்க எழுதியிருக்கக்கூடிய ஒரு போயம் பார்ட்டு. ஓகே, இது என்னென்னா ஜஸ்ட்டு சொல்கிறேன் நான், ஹவு இம்பார்ட்டண்ட் த ட்ரீஸ். ஆன் கில்லிங் எ ட்ரீனாலே நமக்கு தெரியுது இல்லையா, ஒரு மரத்தை வந்து வெட்டுறதுனால எவ்வளோ பெரிய தப்பு, அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னன்றதை வந்து மறைமுகமாக ஆத்தர் சொல்லியிருப்பார். வளர்கிறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது, எவ்வளோ டைம் தேவைப்படுது, அதை போய் நீங்கள் ஈஸியாக வந்து வெட்டிடுறீங்களே அப்படின்ற மாதிரி அந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் மாதிரி வரும் இந்த போயமு. அதனால தான் நிறைய இன்றைக்கி யூனிட்ஸ் இருக்கிறதுனால அப்படியே சிங்கிள் லைன் சொல்லுவாங்கள்ல, கீ லைன் மாதிரி அப்படி சொல்லிட்டு வரேன் நான். ரீசன் இது தான், ஏன்னா 10th இருக்குது, 11th and 12th இருக்குது, அதையும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி. இங்கே அபவுட் த ஆத்தர் பாருங்கள், டாக்டர் ஜீவ் பட்டேல் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராமினென்ட் இந்தியன் போயட்ஸ். ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் இன்க்ளூட் ஈவினிங், ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல். ஹி ஹாஸ் ஆல்சோ பென்ட் 3 plays. அவர் வந்து அது இல்லாமல் ஒரு 3 பிளே வேறு எழுதியிருக்காரு. ஹி ஹாஸ் பீன் பிளேன்னு தெரியும் இல்லைங்களா, அந்த நாடக வடிவம். ஹி ஹாஸ் பீன் கண்டக்டிங் எ போயட்ரி ஒர்க் ஷாப் இன் ரிஷி வேலி ஸ்கூல் ஃபார் மோர் தென் எ டீகேட். டீகேட்னா ஒரு 10 வருஷத்துக்கும் மேலாக போயட்ரி ஒர்க் ஷாப் நடத்தியவர். திஸ் போயம் இஸ் டேக்கன் ஃப்ரம் இஸ் போயட்ரி கலெக்ஷன் போயம்ஸ் பப்ளிஷ்ட் இன் 1966. அவர் என்னென்ன போயம் எழுதினார், அதே மாதிரி கலெக்ஷன் என்ன, அந்த இயர் என்ன, அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் செஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா ஆத்தருமே இம்பார்ட்டண்ட்டு தான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? வேறு எங்கேருந்து தே ஹாவ் டு டேக் த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஏன்னா இருக்கிறதே பார்த்திங்கன்னா 6 யூனிட் அந்த மாதிரி தான் இருக்குது. 6 யூனிட் 7 யூனிட் தான் இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக அவங்க வந்து போயம் அண்ட் ப்ரோஸில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாம் இருக்காது. இந்த போயம் இன்றைக்கி இவரை பற்றி கேட்டால் இன்னொரு போயம் இன்னொருத்தரை பற்றி கேட்பாங்க இல்லைங்களா. ஏன்னா நம்ம இப்படி பார்க்கலாம், இந்த மாதிரி வந்து ஆத்தர்ஸ் இன்ஃபோ கேட்குறாங்களா, அந்த மாதிரி இன்ஃபோஸாக பார்க்கலாம். புரியுதுங்களா? அதுதான் மாடலே தவிர பட் போயட்டும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் ரிப்பீட் ஆகாது. சரிங்களா? க்ளோசரி பார்க்குறோம். ஜாப், டு போக் ஆர் தர்ஸ்ட் அப்ரப்ட்லி வித் எ ஷார்ட் குயிக் ப்ளோ அப்படின்னா குத்துறது ஜாப்னு சொல்லும்பொழுது. க்ரஸ்ட், த ப்ரௌன் ஹார்ட் அவுட்டர் போர்ஷன் ஆர் சர்ஃபேஸு, இந்த மேல் ஓடு நம்ம சொல்கிறோம்ல க்ரஸ்ட்டு. அதுக்கப்புறம் 3 பார்ட் இருக்கும்லாம் படிச்சிருக்கோம்ல. அடுத்த லெப்ரஸ், கவர்டு வித் ஸ்கேல்ஸ், இட்ஸ் நத்திங் பட் இட் டிசீஸ். அண்ட் அடுத்த வேர்டு ஹைடு, த ஸ்ட்ராங் திக் அவுட்டர் ஸ்கின் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த தடிப்பாக இருக்கக்கூடிய ஸ்கின்னு. ஹைடுனா அது மறைச்சிருக்குது. அடுத்து பாருங்கள் மினியேச்சர் அப்படின்னும் போது ஸ்மால் டைப் ஆஃப் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு. ஓகே, இதெல்லாம் இஆர்சியில் வரக்கூடியது, நமக்கு இல்லை இதில் எல்லாமே. அண்டு பேராகிராஃப்ஸ் கேட்டிருப்பாங்க பிள்ளைங்களுக்கு. அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல போயட்டிக் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதோ ஓகே, கம்ப்ளீட் த டேபிள் ஐடென்டிஃபைங் த லைன்ஸ் அகெயின்ஸ்ட் த poetic devices ஃப்ரம் த poem கொடுத்துருக்காங்களா. இந்த poetic லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் எ ட்ரீ அப்படின்றது வந்து அலிட்ரேஷன். ஏன் இது அலிட்ரேஷன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய டைமில் இருக்கிற டீ இது பேஸ்ட் ஆக மாட்டேங்குது, டீ மட்டும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டீ
டி மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதனால் இது அலிட்ரேஷனு. அடுத்தது பாருங்கள், த ப்ளீடிங் பார்க் வித் ஹீல் அப்படின்னா இந்த பியில் இருக்கக்கூடிய இந்த பி, ப்ளீடிங்கில் இருக்கக்கூடிய பி, அதே மாதிரி பார்க்கில் இருக்கக்கூடிய இந்த பி, இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன். அது இல்லாமல் இது வந்து பர்சானிஃபிகேஷன்லேயும் வரும். த ப்ளீடிங் பார்க்கு, எங்கேயாவது மரத்துக்கு வந்து அடிபட்டுச்சுன்னு சொன்னால் ரத்தம் வருமா? ஹியூமனுக்கு தான் வரும். Why we are calling it as a personification? It is compared directly to the human attributes. இல்லையா? அதனால் இது வந்து பர்சானிஃபிகேஷனு. அடுத்து அவுட் ஆஃப் த அனார்கிங் எர்த்து அப்படின்றது வந்து ஆக்சிமோரானு. அனார்கிங் எர்த் இருக்கு பாருங்கள், இதில் வந்து ஆக்சிமோரான் இந்த ஃப்ரேஸ் தான். ஏன் அதை வந்து ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்கிறோன்னா, 2 words opposites to each other, ரெண்டுத்தும் ஒன்றுத்துக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குது, அதனால் அது ஆக்சிமோரான்னு சொல்கிறோம். சரிங்களா? இங்கே 3 கொடுத்துருக்காங்க இந்த லைன் கொடுத்து, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து லிசனிங் ஸ்கில்லை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுவும் இல்லை, இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்து குழந்தைங்களுக்கு கேட்குறது தான் இது. ஓகேங்களா? அடுத்து வந்து இது ஒரு பேரலல் போயம், அட்வைஸ் ஃப்ரம் ஏ ட்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இளன் ஷமீர் அப்படின்றவர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி, எர்த்குவேக் பை எம்எஸ் மகாதேவன், அவங்கள பற்றி இந்த ஒரு சப்ளிமெண்ட்ரி கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா, ஒரு பெரிய எர்த்குவேக் ஒன்று நடந்திருக்கும். அப்போ வந்து ஒரு அவர் பேர் வந்து இதில் நிறைய வில்லேஜஸ் வரும், அதே மாதிரி எக்ஸாக்டாக அவர் பேருமே வந்திருக்குமே. பிர்ச் அப்படின்றது அவரோட பேர். ஐ வாஸ் கால்டு பிர்ச். ஓகே, இதை தான் நேம் தேடிட்டு இருந்தேன். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, கேரக்டர்ஸ் மட்டும் எந்த இதில் வராங்கன்றது கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அவர் எவ்வளோ சஃபர் ஆகிறாரு அந்த எர்த்குவேக்கில். அதுக்கப்புறமா அவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸருக்காக காத்துக்கிட்டு இருப்பார், தேடிக்கிட்டு இருப்பார். அவர் அட் த எண்ட் ஆஃப் த சப்ளிமெண்ட்ரி அப்போ வந்து அவரை மீட் பண்ணுவார். அப்போ அவருக்கு என்னென்னலாம் நடந்தது, வீட்டில் எப்படியெல்லாம் அந்த எர்த்குவேக் அப்போ அவர் காப்பாற்றிருப்பார் அந்த குழந்தைய, அவங்க வீட்டில் இருக்க அவங்க சிஸ்டரை. அதுக்கு நன்றி சொல்லும் விதமாக வந்து அவர் வந்து அவருக்கு டீ ஒன்று வந்து வாங்கி கொடுப்பார் அப்படின்ற மாதிரி அந்த சப்ளிமெண்ட்ரி இட் கோஸ் ஆன். நல்லா சொன்னால் இது புரியும். சும்மா என்ன எர்த்குவேக் நடந்ததுன்னா அப்போ ஏதோ ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்குன்னு அர்த்தம் இல்லை. அஃபெக்ட் ஆகிருப்பார், ஒருத்தருக்கு நன்றி சொல்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பார், அவரையே அவர் மீட்டு பார்ப்பார், அந்த மாதிரி வரும். சரிங்களா? ஓகே, இதில் இருக்கக்கூடிய க்ளோசரி பார்ட்டு. ரிக்கெட்டி அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆர் பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் புவர்லி மேடு அண்ட் லைக்லி டு கொலாப்ஸ் அப்படின்னா முரட்டுத்தனமான ஒரு விஷயம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு. அடுத்து ட்ரெமோர், ஸ்லைட் எர்த்குவேக். எர்த்குவேக்குனாலும் இந்த நில அதிர்ச்சி தான், அதே மாதிரி இந்த ட்ரெமோர் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா ஸ்லைட் எர்த்குவேக். ஹெக்டார், இந்த வெக்டார் ஸ்கேலில் வந்து கம்மியாக நடக்கக்கூடியதுக்கு ட்ரெமோர் அப்படின்னு பேர். அடுத்து டிவாஸ்டேஷன் அப்படின்னா த ஸ்டேட் ஆஃப் பீயிங் டீகேட் ஆர் டெஸ்ட்ராய்டு அப்படின்னா அழிவு, முக்கியமாக மொத்தமாக அழிஞ்சு போகிறது. அடுத்து ஹெப்பாசட்லி அப்படின்னா இன் எ ரேண்டம் மேனர் அப்படின்னா, அதாவது தன்னிச்சையாக அன்பிளான்டாக, ஒரு பிளான் இல்லாமல் ரேண்டம் மேனராக இருக்கக்கூடியது, அதுதான் ஹெப்பாசட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டெப்ரிஸ், ஸ்கேட்டர்டு பீசஸ் ஆஃப் ரபிஷ் ஆர் ரிமைன்ஸ்னா சிதைவு பொருட்கள், அதுதான் டெப்ரிஸ். இந்த ஜாகிரஃபிலெலாம் வரும் பாருங்கள், டெப்ரிஸ் வகை பாறைகள், அது எப்படி ஆனந்தம்லாம் படிச்சிருப்போம்ல, அதே தான். அடுத்து ஒயிட் ஷ்ரவுடட் அப்படின்னா ரேப் ஆர் ட்ரெஸ் எ பாடி இன் எ ஷ்ரவுட் ஃபார் பரியல். இந்த லாஸ்ட் பரியல் பிளேஸுக்கு முன்னாடி வந்து வெள்ளை ஆடை போர்த்தி அந்த கார்ப்ஸ் மேலே, பிணங்கள் மேலே போர்த்திருப்பாங்க இல்லையா, அதுதான். அடுத்து பாருங்கள் பைரஸ், a heap of burnable material for burning a corpse as part of your funeral ceremony. இந்த மரக்கட்டைகள்லாம் வச்சு இறுதி சடங்கு பண்ணுறதுக்கு பண்ணுவாங்கள்ல, அதுதான் வந்து இது. இந்த விறகு அடுக்குவது, அதுதான் வந்து பைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய 1 மார்க். அப்போது எது படிக்கணும், எது வேண்டாம், தேவையில்லை, எது மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டு வரேன். அண்டு யூனிட் 4 பார்க்குறோம். 17 ஆரஞ்சஸ் பை பில் நாட்டன், அவரை பற்றி இன்போஸ் பார்க்குறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி வந்து ஒரு பையன் இருப்பான். இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிப்பில் ஒரு பையன் வந்து வருவான்.
அந்த பையன் என்ன பண்ணுவான், ஆரஞ்சஸை வந்து திருடிடுவான். எக்ஸாக்டாக வந்து ஒரு 17 ஆரஞ்சஸ் கிட்ட. அதை வந்து காட்டி கொடுத்துரும், அவன் திருடி வச்சுருக்கிறது வந்து காட்டி கொடுத்துரும் அப்படின்றதுக்காக கையில் ஒரு பூனையை வேறு எடுத்துகிட்டு வருவான். அவங்களெல்லாம் கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி, இவன் எதை திருடி இருக்கானே தெரியாத மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் வேறு இருக்கும். அதுதான் அந்த பூனை. அதை அவர் பார்த்துட்ருக்கார் பாருங்கள். அப்புறமா லாஸ்ட்டில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து அந்த திருடினது வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த தோலோட அந்த பழத்தை ஃபுல்லாக சாப்பிட்டுடுவான். வாட் வாஸ் ஹேப்பன் டு இஸ் ஹெல்த் அப்படின்ற மாதிரி அந்த லாஸ்ட்டு முடியும். அதுதான் த மேன் ஹூ காட் பை த 17 ஆரஞ்சஸ். அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு நினைப்பாங்க அந்த பூனையை தான் அவன் திருடிட்டு வந்துட்டான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி. அது கடைசியில் பார்த்தாக்கா அவன் ஆரஞ்சஸை வந்து திருடி சாப்பிட்ருப்பான். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு இன்ஃபோஸு. ஓகே, இதில் பாருங்கள் ஒரு டூயினோ பார்ட் இருக்கும். 1 orange contains our daily requirement of vitamin C. Oranges were first grown in India and then they spread to the other parts of the world. இந்தியாவில் ஃபஸ்ட்டு கல்டிவேட் ஆச்சு, அதுக்கப்புறம் எல்லா உலகத்தோட அடுத்த பகுதிகளுக்கு அது வந்து கடத்தப்பட்டது. ஓகே, இந்த இடத்துல ஒரு டூயினோ பார்ட் இருக்கும். கிவிங் ஆரஞ்சஸ் டியூரிங் தட் நியூ இயர் செஷன் இஸ் எ ஃபெஸ்டிவ் ரிச்சுவல் ஆஃப் த சைனீஸ். அது அவங்களோட ஒரு ப்ரோட்டோகாலாகவே இருக்குது. சைனீஸ் வந்து ஆரஞ்சஸ் கொடுக்கறது. தே ஆர் யூஸ்வலி கிவன் இன் பேர்ஸ் அஸ் எ சிம்பிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜோடியாக அதை வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்குற மாதிரி அதை வந்து ஒரு சிம்பிளாக வந்து வச்சுருக்காங்க சைனீஸு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு. அது ஒரு டூயினோ பார்ட்டு. இங்கே வந்து அபவுட் த ஆத்தர் பார்க்குறோம். வில்லியம் ஜான் ஃப்ரான்சிஸ் நார்டன், known as பில் நார்டன். இயர் பாருங்கள் 1910 to 1992. was an Irish born British playwright and author. பார்த்துக்கோங்க, எந்தெந்த போயிட்டு எந்தெந்த நேஷனாலிட்டி, அதே மாதிரி அவர் பிளேரைட்டாக அவர் வேறு என்ன எழுதியிருக்கிறாரு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸு கண்கார்டாக தெரிஞ்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டு. மேட்ச்சில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மேட்ச்சில் கேட்கும்பொழுது ஒருத்தருக்கு நம்ம கரெக்டாக தெரிஞ்சிட்டா கூட அதர்ஸ் மேட்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ தட் ஒரு இன்ஃபர்மேஷனாவது நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறேன். ஹி ஒர்க்ட் ஆஸ் எ வீவராக வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். அண்டு கோல் பெக்கர்னால் மீனிங்கே வேறு ஆகிடும். நெசவாளர் மற்றும் இந்த நிலக்கரி எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு லாரி டிரைவர் பிஃபோர் ஹி ஸ்டார்டட் ரைட்டிங், எழுதுவதற்கு முன்னாடி. ஹிஸ் ப்ரிஃபர்டு என்விரான்மெண்ட் வாஸ் ஒர்க்கிங் கிளாஸ் சொசைட்டி. அதாவது ஹேவ்ஸ் அந்த ஹேவ் நாட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸோட அவர் வந்து வேலை செய்கிறது, ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு என்விரான்மெண்ட்டாக பிடிச்சதாக இருந்தது அவருக்கு. ப்ரிஃபர்டு விச் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் மச் ஆஃப் ஹிஸ் ஒர்க். அது எதில் வந்து தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட நிறைய எழுதின ஒர்க்லலாம் வந்து அது வெளிப்பட்டது. ஹீ ரோட் மெனி நாவல்ஸு, ஷார்ட் ஸ்டோரிஸு, பிளேஸ் அண்டு சில்ட்ரன்ஸ் புக்ஸ். ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் த பிளே ஆல்ஃபி. இந்த இது his 1977 children's novel My Paul Spargo is an account of his childhood in 1920s Bolton. ஸோ எந்த இயரு எந்த டாபிக் எழுதியிருக்கிறாரு யார், அவ்வளோதான். சரிங்களா, அடுத்து இதில் இருக்கக்கூடிய க்ளோசரி பார்ட் பார்க்குறோம். டோக்ஸ், an enclosed area of water in a port for the loading, unloading and repair of ships. கப்பலில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த தண்ணியை ஊற்றி வச்சுருப்பாங்க லோடிங் ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதை தான் வந்து டோக்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த டைட்டானிக்லாம் பார்த்திங்கன்னா அதில் தெரியும், நிறைய ஏரியா காமிப்பாங்கல்ல, ஷிப்லேருந்து எவ்வளோ பெரிய இடம்லாம் வந்து காமிப்பாங்க. அந்த மாதிரி டோக்ஸ்ன்றது வந்து ஒரு பிளேஸ் பர்டிகுலராக. அண்டு ஏப்ரான், a protective garment worn over the front of one's clothes and tied at the back. ஏப்ரான் சொல்லும்போது ஞாபகம் வருது, 17 ஆரஞ்சஸில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பையன் வந்து அந்த அவன் மேலே அந்த ஏப்ரான்குள்ளே தான் வந்து இந்த சமையல் பண்ணும்போது கட்டிப்பாங்கல்ல பின்னாடி, ரொம்ப அழுக்காகாமல் இருக்கணுன்றதுக்காக அது உள்ள தான் அந்த 17 ஆரஞ்சஸை போட்டு வச்சுருப்பான். அந்த இன்ஃபோ அங்கே சொல்லலை. சரிங்களா, அதுதான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏப்ரான் மேலே கட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல அது. ஓகே, அடுத்து ரெட் ஹேண்டட் அப்படின்னா யூஸ்டு டு இண்டிகேட் தட் எ பர்சன் ஹேஸ் பீன் டிஸ்கவர்ட் இன் த ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங் ராங். அதாவது இது ஒரு அட்ஜெக்டிவ். ரெட் ஹேண்டட் அப்படின்றது கையும் களவுமாக பிடிப்பட்ட. ரெட் ஹேண்டட்னு சொல்லும்போது அண்ட் பார்த்துக்கோங்க, இது ஒரு இடியமும் கூட அப்படின்னு கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய இடியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளோசரிஸ்லேயுமே கலந்துருக்குது. தென் அண்ட் தேர் ஐ யூஸ் டு சே யூ விச் இஸ் ரிலேட்டட் டு இடியம்ஸ், விச் இஸ் ரிலேட்டட் டு பர்டிகுலர் மீனிங். இது எல்லாமும் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள். கன்சீல்டு,
த ஆக்ட் ஆஃப் கீப்பிங் சம்திங் சீக்ரெட் ஆர் ஹிடன், மறைத்து வைக்கப்பட்ட அப்படின்ற ஒரு மீனிங். அண்டு அடுத்த வேர்டு பிளாபிங், டு ரிவீல் சீக்ரெட்ஸ் இன்டிஸ்கிரின்ட்லி அண்ட் தாட்லெஸ்லி. அது தப்பு தானா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரியாமையே ஒரு விஷயத்தை பற்றி ரிவீல் பண்ணுறது, அதுவும் பர்டிகுலராக அது ரகசியமாக இருந்தால் அதுதான் பிளாபிங் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பிப்ஸ், ஸ்மால் ஹார்ட் சீட்ஸ் இன் எ ஃப்ரூட், பழங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகச்சிறிய விதை. சங்க்ஸ், திக் லார்ஜ் பீசஸ் ஆஃப் சம்திங், பெரிய துண்டுகள், அதை தான் சங்க்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து இதில் இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் இல்லை நமக்கு இல்லைங்களா, இந்த 17 ஆரஞ்சஸில் வரக்கூடியது இதெல்லாம். ஓகே, அடுத்து லிசனிங் பார்ட்டு. இந்த ரெக்கார்டர்லாம் போட்டுட்டு லிசன் டு த பிளேன்னு சொல்லி கேட்க வைப்பாங்க லிசனிங் ஆக்டிவிட்டிக்காக, அது தேவையில்லை நமக்கு. அந்த என்ன ரைட்டிங் ஆக்டிவிட்டி அதுவும் இல்லை. அடுத்து பாருங்கள் ரீடிங் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரிலாம் கொடுத்து கேட்க போகிறது இல்லையா. ஓகே, நவ் திஸ் இஸ் த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு, கிராமர் பார்ட்டு. இந்த இடத்துல இருந்து ஆக்சிலரி வேர்பு அப்படியே இருக்கும் இது ஃபுல்லாக. இது ஆல்ரெடி தனியாக ஒரு மாடல்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும், அதுலேயும் சொல்லியிருப்போம். அதே மாதிரி 9th வரும்பொழுது இந்த யூனிட்லேயுமே இது கவர் ஆகும், 2 times கவர் ஆகும். இது யூசஸ் ஆஃப் ஆக்சிலரி வேர்ப்ஸ் இதுன்னு சொல்லியிருப்பேன். அடுத்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த 7 சென்டென்ஸு கொடுத்துட்டு உங்களை மாடல் வேர்ப்ஸை பிக் பண்ண சொல்லியிருப்பாங்க, அந்த இன்ஃபோஸ் இருக்கும். ஓகே, இது எல்லாமே அதில் கவர் ஆகுது, செக் பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்து பாருங்கள், யூனிட் 4 இருக்கக்கூடிய போயம் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை பை மேரி போத்தம் ஹாவிட், அவங்க எழுதினது. இது ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்பைடரும் இந்த இருக்குது பாருங்கள் அந்த போயமு, அந்த ஃப்ளையும் ஒரு சிலந்திக்கும் ஈக்கும் நடுவில் நடக்கிற கான்வர்சேஷனு. அந்த சிலந்தி என்ன பண்ணுன்னா அந்த ஃப்ளை அந்த ஈ கிட்ட ரொம்ப வஞ்சகமாக பேசி தன்னோட வெப்புக்குள்ளே அதை இழுக்கும். அது லிட்ரலாக டைரெக்டான மீனிங் நேற்று நம்ம பார்த்தோமே அதே மாதிரி ரொம்ப பெரிய போயமாக இருக்கும். ஆனால் அதோட சாராம்சம் பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்கும். எப்படி கெட்ட விஷயங்கள் மனிதனை ஈஸியாக ஈர்க்குது அப்படின்ற மாதிரி. வெப் இஸ் நத்திங் பட் அந்த ஸ்பைடர் கட்டும் பார்த்திங்களா கூடு, அதான் வெப்பு அப்படின்னு சொல்கிறது, WEB அப்படின்றது. ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன், அது எப்படிலாம் பேசி இதை மயக்கி உள்ளுக்குள்ளே கூப்பிடுது, இது எப்படி போய் அந்த ஈ போய் எப்படி அந்த சிலந்தி கிட்ட மாட்டிக்குது, அதுதான் அதோட சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த போயம் சரிங்களா. ஓகே, இப்போ ஆத்தர்ஸ் இன்ஃபோ பார்க்குறோம். மேரி போத்தம் ஹாவிட் 1799 to 1888 was an English poet. She was born at Holyford in Gloucestershire. She was educated at home and read widely. Okay, she commenced writing verses at a very early stage. Together with her husband William Howitt, she wrote over 180 books. These are all the informations about Mrs. Mary Botham Howitt. அவங்க என்ன பண்ணாங்க, சீக்கிரமாக படிக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டோட பேர் வில்லியம் ஹாவிட். 180க்கும் மேற்பட்ட புக்குகளை அவங்க எழுதியிருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறோம். அண்ட் கம்மிங் டு த பார்ட் ஆஃப் அ க்ளோசரி. பார்லர், a tidy room in your house used for entertaining guest. பார்லர்ன்றது இப்போ தனியாகவே நம்ம பார்க்குறோம். ஆனால் இட்ஸ் நத்திங் பட் எ ரூம், ஒரு சின்ன ரூம் வீட்டுக்குள்ளே, வரவேற்பறை போன்றது. என்டர்டெய்னிங் கெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், வைண்டிங் ஆர் விண்டிங் ரெண்டுமே இருக்குது ப்ரொனன்சியேஷன். இது எ ட்விஸ்டிங் மூமெண்ட் ஆர் கோர்ஸ் அப்படின்னா, அதாவது இதிலேருந்து அதை மாற்றிக்கிறது, ட்விஸ்ட் பண்ணுறது, அது ஒரு மூமெண்ட்டு. இது வேண்டான்னா அதில் மாற்றிக்கிறது, அந்த மாதிரி வைண்ட் அப் பண்ணுறது. ஐ யூஸ் டு லைக் திஸ் கிளாஸ் பட் ஐ வாண்ட் டு ஸ்டடி ஸோ ஐ வாண்ட் டு வைண்ட் அப் அப்படின்ற மாதிரி. ஆர் கோர்ஸ். அடுத்து வெரி வெரி டயர்டு எஸ்பெஷலி ஃப்ரம் ஹார்ட் ஒர்க், ரொம்ப டயர்டாக இருக்கிறது. பிகாஸ் ஆஃப் கடினமான வேலைகளை செய்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய சோர்வு. அடுத்து பாருங்கள், பேண்ட்ரி, எ ரூம் வேர் பீவரேஜஸ் ஃபுட்டு டிஷ்ஷஸ் ஆர் ஸ்டோர்டு, இந்த சரக்குகள்லாம் வச்சுருக்கக்கூடிய அறை. பர்டிகுலராக பேண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேஷனில் பார்க்கலாம், நிறைய பேண்ட்ரிஸ் இருக்கும். இந்த பெட்ஷீட்ஸ்லாம் துவைச்சி வைக்கிறது. பீவரேஜஸ் அது தனி, சாப்பிடக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு எல்லாமே இருக்கும். பீவரேஜஸ்ன்னு சொல்லும்பொழுது எவ்ரி திங் ஹவ் பின் ஆடட். இதுக்கு இதை தனித்தனியாக இப்படி பிரித்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னால் என்ன, இந்த ட்ரிங்கிங் விஷயங்கள்லாம் என்ன, ஏன்னா அந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்குது. நேற்று கூட பார்த்தோம், மாக்டெயிலு,
காக்டெயின்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மீனிங்ஸு அந்த வேர்ட்ஸ் திருப்பி திருப்பி வருதுன்னும் போது எதுலேயுமே நீங்கள் 6th படித்த விஷயம் 7th வருதா, 8th ரிப்பீட் ஆகுதா, பே அட்டென்ஷன், அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்றதுக்காக தான். அடுத்த வேர்டு சபிள், டெலிகேட் ஆர் ஃபெயிண்ட் அண்டு மிஸ்டீரியஸ். சபிள்னாலே வந்து நுட்பமான, இந்த மாதிரி ஒரு கேரக்டரே இருக்கும். லிட்ரேச்சரில் வந்து தனித்தனியாகவே பேர் கொடுத்துருப்பாங்க, நுட்பமானதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், ஃப்ளாட்டரிங், டு ப்ரைஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்டு. இன்சின்சியர்லி அப்படின்னும் பொழுது புகழ்வது, தேவையில்லாமல் ஃப்ளாட்டர் பண்ணி புகழ்றது, காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி. காம்ப்ளிமெண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் கிஃப்ட்ஸ், அது வேற. காம்ப்ளிமெண்ட்னா பேசியே காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அடுத்து கவுன்சிலர், எ பர்சன் ஹூ அட்வைசஸ் இல்லைங்களா. இது பாருங்கள், COUNSELLOR இருக்குது, COUNCELLOR அதுவுமே இருக்குது கவுன்சிலர். இந்த கவுன்சிலர் ஹூ, அதாவது யார், இந்த கவுன்சிலர்லாம் இருப்பாங்க பாருங்கள், இப்போ பர்டிகுலர் டிக்னிட்டியில் MLA கவுன்சிலர், அது வந்து COUNCELLOR. இங்கே COUNSELLOR. திஸ் இஸ் நத்திங் பட் த பர்சன் ஹூ அட்வைசஸ். இப்போல்லாம் வந்து இந்த ரொம்ப எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கவுன்சிலிங் போகிறோன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அந்த மீனிங்கில் வரக்கூடியது. ஏன்னா ஹோமோஃபோன்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற வேர்ட்ஸ் தான், எதுவும் தனியாக வந்து அவங்க அதுக்குன்னு போய் தேடுறதில்ல. ஸோ அடுத்து பாருங்கள், இது எல்லாம் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் அதுலேயும் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் இதுலேயும் ஒரு முறை கேட்டுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆந்த்ரோமார்பிசம் அப்படின்றது, இது எக்ஸாக்டாக இந்த வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மானுடவியல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேர்டு கொடுத்துட்டு கூட கலைச்சொற்கள் அறிவுன்ற மாதிரி இதுக்கு என்ன பர்டிகுலர் மீனிங்னு கூட கேட்கலாம். இது ஒரு முறை சொல்கிறதுனால ஒன்றும் தப்பில்லை, ரொம்ப சின்ன இன்ஃபோ தான், நம்ம பாஸ் பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணலாம். மீன்ஸ் டு என்டோ எ நான்-ஹியூமன் கேரக்டர் வித் ஹியூமன் ட்ரைட்ஸ் அண்ட் பிஹேவியர். ஃபார் எக்ஸாம்பிள், throughout the poem we see the spider and fly behave like human beings. We see a pantry, bed, mirror and stairs and so on. இந்த போயமில் வரக்கூடிய அந்த மெயின் கேரக்டர்ஸ் 2 பேர் பேசிக்கிறாங்க இல்லைங்களா, நம்ம பார்த்தோம்ல. நான் சொன்னேன்ல, இந்த ஸ்பைடரும் அந்த ஃப்ளையும், அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்கள் வருவது போலவும் பேசுறது போலவும் அதே மாதிரி இருக்கும். பட் அதை படிக்கும்போது தான் தெரியும் அவங்க 2 பேருமே வந்து இந்த மாதிரி ஹியூமன் கேரக்டர்ஸ் இல்லைன்னு சொல்லி. இதை ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம பர்சானிஃபிகேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் மேலே ஒரு படி இது இந்த ஆந்த்ரோமார்பிசம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். எப்படி டிக்ஷனரியில் இருந்து தெஷாரஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, டிக்ஷனரி இஸ் நத்திங் பட் த வேர்ட்ஸ் மீனிங் பார்க்குறோம், தெஷாரஸ்னால் அப்படியே ஃப்ரேஸோடு கனெக்ட் பண்ணோம். அண்ட் என்சைக்ளோபீடியா மோர் தென் டிக்ஷனரி அண்ட் தெஷாரஸ். நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் பர்சானிஃபிகேஷன், அதுக்கும் மேற்பட்டது பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோமார்பிசம். நீங்கள் கேட்கலாம், ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே பர்சானிஃபிகேஷன் தானே. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ? வாட் இஸ் பர்சானிஃபிகேஷன் அண்ட் வாட் இஸ் ஆந்த்ரோமார்பிசம்? தீஸ் டூ ஆர் ட்ராவல் இன் த சேம் வே. ஒரே மீனிங் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா அதோட வைடல் ரோல் வந்து டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. தனியாக இது கொடுத்துருக்காங்க, அப்ரிஷியேட் த போயமில் கொடுத்துருக்காங்க. அது வந்து இம்பார்ட்டண்ட்டு, ஒரு சிறப்பு அந்த போயம்கே அப்படின்னு சொல்கிறது போல். அந்த லைன் கொடுத்துட்டு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மானுடவியல் அப்படின்றது அதோட எக்ஸாக்டான தமிழ் மீனிங்கு. ஒரு விலங்கு, அது மூலயமா அது வெளிப்படுத்தக்கூடிய குணாதிசயங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகே, சரிங்களா. அடுத்தது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதே நான் சொல்லியிருக்கேன், கான்சனன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அசனன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் கான்சனன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, மறுபடியும் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. ஆனால் இந்த மெய் ஒலிகள் இதை பற்றி சொல்கிறது தான் வந்து கான்சனன்ஸு. அண்டு அசனன்ஸு, அசனன்ஸுன்னு சொல்லும்பொழுது என்னது, உயிர் ஒலிகள் இல்லைங்களா, அதுதான் அசனன்ஸு. அடுத்து அனஃபோரா, இந்த பாருங்கள், ரெப்படேஷன் ஆஃப் எ வேர்ட் ஆர் எ ஃப்ரேஸ் இன் த பிகினிங் ஆஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், பேராகிராஃப்ஸ் அண்ட் லைன்ஸ். ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் கைஸி விங்ஸு, ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸு. அதாவது மறைமுகமாக சொல்கிறது, அதே மாதிரி அது ரிப்பீட் ஆகும் அந்த ஃப்ரேஸு, அந்த வேர்டு, அந்த சென்டென்ஸில். அதை தான் அனஃபோரா அப்படின்னு சொல்கிறோம். அந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் தனியாக போய் தேட வேண்டியதே இல்லை, இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட வந்து இங்கே கீழே இந்த ஆப்ரஹாம் லிங்கனோட கோட்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் அனஃபோரா தான், ரிப்பீட்டேஷன் ஆகுது பாருங்கள். த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள்.
அது எல்லாமே வந்து அனஃபோரா தான். ரெப்படேஷன் ஆஃப் எ வேர்டு இப்படியும் வரலாம் அப்படின்றதுக்கு பாருங்கள். போயம் லைன் இல்லை, இது வந்து லிங்கனோட வேர்ட்ஸு. அதையுமே கொடுத்து என்னன்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா புக்கில் இருக்குது. சரிங்களா? அடுத்து ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இங்கே பாருங்கள், அலிட்ரேஷன் கொடுத்துருக்காங்க அண்டு அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் பிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் கிவன் ஆல்ரெடி. அடுத்து ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ். நெவர் ட்ரஸ்ட் எ மிரர், அது ஒரு பேரலல் போயம். இது பாருங்கள், அப்படியே ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறது போல். ஓகே, அடுத்து யூனிட் 4ல் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி த கேட் அண்ட் த பெயின் கில்லர், அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர். மார்க் ட்வெயினோடது. அவரது பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர்லேருந்து எடுத்த ஒரு எக்ஸ்ட்ராக்டு. இது எப்படின்னா, ஒரு பையன் இருப்பான், அவன் டாம் சாயரு, அவன் பேர். ரொம்ப மிஸ்டீவியஸான பாய். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அத்தை கூட ஆண்டோட இருப்பான். அவங்க பேர் வந்து பாலி, POLLY. அவங்க கூட வாழ்ந்துருக்கிற பையன். ரொம்ப மிஸ்டீவியஸான குறும்புத்தனமான ஒரு பையன். ஒரு முறை வந்து தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ப்ரிட்டன் பண்ணி ஆக்ட் பண்ணுவான். அதுக்கு அவங்க ஆண்ட் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு வந்து மெடிசன் கொடுத்து அவனை காப்பாற்றுறதுக்கு பேராசிட்டமல் மாதிரி கொடுத்து அவனை சேவ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அதை வந்து அந்த பூனை குடிச்சிடும். ஐ மீன், அந்த கலந்து வச்சுருக்கிற அந்த பாலை வந்து பூனை சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பூனை என்னென்னலாம் பண்ணுச்சு, இவனை விட அது ரொம்ப மிஸ்டீவியஸாக ஆக்ட் பண்ணும். அதுதான் ஜஸ்ட் பட் ஒரு மாதிரி ஜாலியாக போகும் அந்த சப்ளிமெண்ட்ரி. இவங்க தான் அவங்க ஆண்ட்டு. அவனுக்கு மருந்து கொடுக்குறாங்களா, அப்போ அந்த பூனை வந்து அதை சாப்பிட்டுடும். அதுதான் பாருங்கள், இவனை விட அந்த பூனை ரொம்ப ஆக்டிவாக இங்கே ஒரு எப்படி குறும்புத்தனம் ஜாஸ்தியாக பண்ணும். நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகே, இப்போது அபவுட் த ஆத்தர் பார்க்குறோம். இவரோட பென் நேம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பார்த்துக்கோங்க. மார்க் ட்வெயினோட ரியல் நேம் பாருங்கள், சாமுவேல் லாங்ஹார்ன் கிளமென்ஸ், 1835 to 1910, better known by his pen name Mark Twain, was an American writer, humorist, entrepreneur தொழிலதிபர், publisher and lecturer. Twain was raised in Hannibal, Missouri, which later provided the setting for his novel. அதுக்கப்புறம் வந்து அவரோட நாவலோட செட்டிங்காக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹனிபாலும் இந்த மிசோரி அப்படின்ற இந்த இடங்கள். அடுத்து பாருங்கள், இஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஆர் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அண்ட் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின். இது ரெண்டும் அவருடைய எப்படி சொல்கிறது, ரொம்ப முக்கியமான ஒரு ப்ளே அப்படின்னு சொல்லலாம். இம்பார்ட்டண்ட்டான நாவல்ஸ் இது, ஃபேமஸ் ஒர்க்ஸு. ஓகே, அடுத்து க்ளோசரி பார்ட் வந்து பார்க்கணும். மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. Infatuated, inspired with an intense but short-lived passion or admiration for someone or something. ஒரு ஈர்ப்பு, இன்ஃபேக்சுவேட்டட், அது எப்படி வேணால் இருக்கலாம். திடீர்னு ஒரு பேஷனாக இருக்கலாம், ஆர் ஒரு அட்மைரேஷன், இப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றது, இன்ஃபேக்ட் ஆகிறது. அடுத்து பாருங்கள், plunges, act of casting or thrusting forcibly or suddenly into something liquid. அதாவது சரிகிறது, ஒரு இடத்துலேருந்து அப்படியே ப்ளஞ்சஸ்னால் இந்த சீட்டு கட்டெல்லாம் கூட வச்சுட்டு எதனா சரியில்லைன்னா அப்படியே சரிஞ்சு வரும் பாருங்கள், ஃபார்சிபிளி ஆர் சடன்லி டு சம்திங், அதுதான். அடுத்து குவாக்னா ஃப்ராடுலண்ட் ஆர் இக்னோரண்ட் ப்ரெட்டண்டர் டு மெடிக்கல் ஸ்கில். இப்போ போலி டாக்டர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் குவாக் பர்சன் அப்படின்னு சொல்கிறது. நான் வந்து அதாவது அந்த வேர்டோட சேர்த்து சொல்லிட்டேன். குவாக் அப்படின்னா வந்து போலி, நாட் ஒன்லி இன் டாக்டர், அப்படி அந்த ஃபீல்டு சொல்லலை. அது சொன்னால் அப்படி ரீச் ஆகல ஈஸியாக, அதோட எக்ஸாக்டாக ரீச் ஆகக்கூடிய ஒரு வேர்டு அன்ட்ரெயின்டு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், ப்ரொஃபஸிங், கிளைமிங் ஆஃபன் ஃபால்ஸ்லி தட் ஒன் ஹேஸ் எ குவாலிட்டி ஆர் ஃபீலிங் அப்படின்னா வந்து சொல்கிறது. ப்ரொஃபஸிங்னா சொல்கிறது, நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ப்ரொஃபஸிங்கு, டீச்சிங்கு, அந்த மாதிரி. கிளைமிங் ஆஃபன் ஃபால்ஸ்லி அது. அடுத்து வந்து ஃப்ரென்சி, எ ஸ்டேட் ஆஃப் அன்கண்ட்ரோல்டு எக்ஸைட்மெண்ட். என்னதான் நடக்குதுன்னே தெரியாமல் உற்சாகத்தில் அதையும் மீறி ஒரு வெறித்தனமாக கத்துறது, அன்கண்ட்ரோல்டு ஸ்டேட்மெண்ட், விச் இஸ் நாட் கால்ட் ஆஸ் எக்ஸைட்மெண்ட். இட்ஸ் நெவர் கம்ஸ் இன் டு எக்ஸைட்மெண்ட்டு. ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப வெறித்தனமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைமை, அதுதான் ஃப்ரென்சி. ஃப்ரென்சின்னா நம்ம எவ்வளோ அந்த வேர்டோட முக்கியமாக ஃப்ரென்சியில் முக்கால்வாசி வந்துடுது, ஆனால் மீனிங் பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் இருக்குது. அடுத்த வேர்டு பார்க்குறோம், somersaults, an acrobatic movement either forward or backward in which the body rolls end over end makes a complete revolution. குட்டிகரணம் போடுறது, வேறு ஒன்றுமே இல்லை, முன்னாடியும் பின்னாடியும் பாடி ரோல்ஸ் ஓவர் எண்ட் மேக்கிங், குட்டிகரணம் போடுறது இஸ் நத்திங் பட் somersaults. அடுத்து பாருங்கள், petrified, extremely frightened,
பயப்படுறது பயப்படுறது ஒரு மாதிரி அச்சப்படுவது அதுதான். சரிங்களா? அடுத்தது ஓகே, ஐசிடி கார்னர் வந்துச்சு. அடுத்த நியூ யூனிட் ஸ்டார்ட் ஆகுது. இட்ஸ் அபவுட் 5th யூனிட் ப்ரோஸ் வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப். வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பர்டிகுலராக இந்த வேர்டு எலிக்சர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அப்படின்னா வந்து அமுதம் அப்படின்னு அதோட மீனிங். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, புனிதமான அப்படின்றது போல். ஓகே, அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குது, இல்லைன்னா நம்ம என்ன ஆகும் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க ஃபுல்லாக. ஓகே ஓகே about the author Sri Chandrasekhara Venkatraman, who is nothing but Sir C.V. Raman, 7th of November 1888, 21st November 1970, was an Indian physicist born in Tiruchirappalli. He carried out groundbreaking work in the field of light scattering, which earned him the 1930 Nobel Prize for Physics. 1930ல வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பார் ஃபார் ஃபிசிக்ஸுக்காக வாங்கியிருப்பார். And he discovered that when light traverses a transparent material, some of the deflected light changes wavelength. This phenomenon is nothing but a condition subsequently known as Raman scattering. ராமன் ஒளிச்சிதறல்னு நினைக்கிறேன் நான், அதுதான் இல்லை, ரிசல்ட் ஃப்ரம் த ராமன் எஃபெக்ட், ராமன் விளைவு. அந்த ராமன் ஒளிச்சிதறல்ல இருந்து வந்தது தான் ராமன் எஃபெக்ட், ராமன் விளைவுன்னு நம்ம படிச்சிருப்போம்ல. அண்ட் டு கமாமரேட் இட், அதை கொண்டாடும் விதமாக February 28th இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் நேஷ்னல் சயின்ஸ் டே. இதை கொண்டாடும் விதமாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் எவ்ரி February 28th. இன் 1954 இந்தியா ஹானர்ட் இம் வித் இட்ஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, த பாரத் ரத்னா. அவர் வாங்கியிருக்கிறாரு. அந்த இயர் பார்த்துக்கோங்க, போஸ்ட்மஸ் இது, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அவர் எப்போ வந்து ஓகே 1970 இறந்து போகிறாரு, போஸ்ட்மஸ் கிடையாது, சாரி 1954 அவருக்கு வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஓகே, இதில் இருக்கக்கூடிய க்ளோசரி பார்ட் பார்க்குறோம். எலிக்சர், a hypothetical substance believed to maintain life identifiably or a substance believed to cure all ills. எந்த ஒரு திரவம் எல்லா வித இதுக்குமே மருந்தாக இருக்குதோ, எல்லாவித கஷ்டத்துக்கும் இல்ஸ்க்கும் மருந்தாக இருக்குதோ, அது பார்த்தீங்கன்னா அமுதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த லெசனில் பர்டிகுலராக அது வந்து நீர், அதை பற்றிய முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து காட்டுது. அடுத்த வேர்டு பில்லோவிங், கேரக்டரைஸ்டு பை கிரேட் ஸ்வெல்லிங் வேவ்ஸ் ஆர் சர்கஸ். அப்படின்னா பெரிய அலை அப்படின்னு அர்த்தம், பெரிய வேவ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து டீமிங், abundantly filled especially with living things. அப்படின்னா பெருக்கமுடையதாக, எஸ்பெஷலி வித் லிவிங் திங்ஸ்ன்னு வருது பாருங்கள். அபண்டன்ட்லின்னா ரொம்ப அளவே இல்லை, அபண்டண்ட்டாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் சொல்லும்போது கூட சொல்கிறோம்ல, வி விஷ் அபண்டன்ட்லி, நல்லா எவ்வளோ அளவே கிடையாது அதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுதான். அடுத்து ட்ரிக்லிங், டு ஃப்ளோ ஸ்லோலி அண்ட் வித் அவுட் ஃபோர்ஸ். அப்படின்னா தந்திரமாக, ட்ரிக்லிங் அதுலேயே வந்து பாருங்கள், ட்ரிக்கிங்காக. அடுத்து precipitate, a solid substance that is produced from a liquid during a chemical process. அப்படின்னா precipitate-னா நம்ம வந்து இந்த லேப்லலாம் பண்ணியிருப்போம்ல, சால்ட் அனாலிசிஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வீழ்படிவுன்றது ஒரு வார்த்தை வரும். ஒரு அமிலம் இன்னொன்றத்தோடு கலக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வீழ்படிவு ஏற்படும்ல, அதுதான் அது precipitate அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து crust, a hard outer covering of something. அப்படின்னா மேலோடு, 3 பார்ட் இருக்குதுன்னு ஏற்கனவே பார்த்தோம், அதே வேர்டு மறுபடியும் வருது. catchment, a structure such as a basin or a reservoir used for collecting or draining water. அடுத்த வேர்டு பாருங்க, barges, a long boat with a flat bottom used for carrying freight on rivers. அப்படின்னா அந்த சரக்குகள், freight on riversனால் அதை எடுத்துகிட்டு போகிறது, அதுதான் வந்து barges அப்படின்னு சொல்கிறது. அடுத்து இது அதில் வரக்கூடிய மேட்ச் அதில் இல்லை, ஐ மீன் அது தேவையில்லை. அடுத்து இதுவும் இல்லை. வேறு இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு. அகைன் ஐ வாஸ் ரிப்பீட்டிங் த சேம் இன்ஃபோ விச் வாஸ் ஆல்ரெடி
ஆல்ரெடி சொன்ன இன்ஃபோ இதெல்லாம் தனித்தனியாக ஒரே சென்டென்ஸை வச்சு 12 டென்ஸுக்கும் எப்படி வரும்னு சொல்லியிருப்போம். பார்த்தவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் இருக்கிற சென்டென்ஸ்லாம் பாருங்கள், இம்பார்ட்டண்ட்டு. பாருங்கள் இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட்ஸ் அபவுட் ஒரு வீடியோவும் கொஞ்சம் நிறைய டைம் தான் எடுத்து போகும். ஆனால் எல்லாத்துக்குமே புக் பேக் இருக்குது. பிடிஎஃப்ஸ் வாங்கினவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சரிங்களா? ஓகே. அண்டு இந்த போயம் பாருங்கள், த ரிவர், கேரலின் அண்ட் பவுல்ஸ் அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் எலிக்சர் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் தான். இன்னும் ரஷ்அப் பண்ணுறேன் நான் அபவுட் த போயட் கேரலின் அண்ட் பவுல்ஸ். பார்த்தீங்கன்னா 1786 to 1854 வாஸ் அன் இங்கிலீஷ் போயட் அண்ட் த ஒய்ஃப் ஆஃப் ராபர்ட் சவுதே. எவ்வளோ பெரிய கிரேட் போயட் லாரேட் அவர் இல்லைங்களா? அதோ த போயட் லாரேட் ஆஃப் பிரிட்டன். ஷி வாஸ் எ போயட் ஆஃப் கிரேட் மெரிட் அண்ட் ப்ரொடியூஸ்டு சம் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் அட் தி த்ரெஷோல்ட் ஆஃப் த விக்டோரியன் ஏரா. த்ரெஷோல்டு அப்படின்னா அவங்க அந்த விக்டோரியன் ஏரா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு பெரிய வாயிலாக இருந்திருப்பாங்க, பெரிய சோர்ஸாக இருந்திருப்பாங்க. அண்ட் ஷி இஸ் நாட் ஏ ஈஸி கோ, பட் வித் ஒய்ஃப் ஆஃப் ஆல்சோ ஷீ இஸ் எ ஒய்ஃப் ஆஃப் ராபர்ட் சவுதே. ரொம்ப பெரிய ஒரு போயட்டு. ஷி ரோட் வேரியஸ் அதர் ஒர்க்ஸ் இன்க்ளூடிங் த லிட்டில் லேடி பேர்டு, சாப்டர் ஆன் சர்ச் யார்டு அண்ட் டேல்ஸ் ஆஃப் த ஃபேக்ட்ரிஸ். இது இந்த மாதிரி இது யாரோடது இல்லைன்னு தெரிஞ்சால் கூட நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக அமையும்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் பார்க்கணும். அடுத்து இருக்கக்கூடிய க்ளோசரி பார்ட் பார்க்குறோம். ஃபாலியேஜ் அப்படின்னா எ கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்டு பிரான்ச்சஸ், அதுதான் வந்து ஃபாலியேஜ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது பசுமையாக இருக்கக்கூடியது, கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸு. அடுத்தது பாருங்கள், கிளான்சிங், டச்சிங் ஆர் ஹிட்டிங் சம்திங் லைட்லி ஃப்ரம் த சைட் வித்தவுட் காசிங் மச் டேமேஜ். ஒரு பார்வை, கிளான்சிங், ஐ வாஸ் த்ரூ த கிளான்ஸ், ஒரு கிளான்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, டேமேஜ் இல்லாமல் பார்த்துட்டே போகிறது. ஒரு பார்வை அப்படி பார்க்கும்போது என்ன பெரிய காசஸ் வந்துட போகுது இல்லையா? அடுத்து ஸ்வெல்லிங், பிகமிங் கிரேட்டர் இன் இன்டென்சிட்டி ஆர் வால்யூம் அப்படின்னா வீக்கம், ஒரு இன்டென்சிட்டி, ஸ்வெல்லிங். அண்ட் ரோஸ் பேங்க்ஸ், ரிவர் பேங்க்ஸ் வேறு ரோஸ் ஃப்ளவர்ஸ் ஆர் அப்பியரிங் அலாங். ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடியது ரிவர் பேங்க்னு சொல்கிறது. பர்டிகுலராக இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரோஸ் பேங்க்ஸாகவே, ரோஜா படுகைகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இம்பிட்டியஸ் அப்படின்னா ஆக்டிங் குயிக்லி அண்ட் வித்தவுட் தாட் ஆர் கேர் அப்படின்னா வேகமாக வந்து சொல்கிறது. இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி. டெண்டிங், கோயிங் இன் எ பர்டிகுலர் வே, தேர் இஸ் அ பர்டிகுலர் பாத் அண்ட் கோ டு இந்த பர்டிகுலர் வே. டெண்டிங் அதுலேருந்து வந்தது தான் ட்ரெண்டிங். இப்போ சொல்கிறோம்ல, ட்ரெண்ட் ஆயிடுச்சு இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி, டெண்டிங் தான் அதோட ரூட் வேர்டு. ஓகே. அடுத்து ஹெட் லாங், வித் த ஹெட் ஃபஸ்ட்டு அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த பாடி ஃபாலோயிங் அப்படின்னு சொன்னால் தலைகீழாக போகிறது. முதல்ல தலை வந்து அதுக்கப்புறமா ரெஸ்ட் ஆஃப் த பாடி ஃபாலோ ஆகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? தலைகீழாக இருக்கிறது. அடுத்து ஹேத், இந்த பாஸ்ட் த தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபார்ம் த வேர்டு ஹேவ். இது பாருங்கள், இது இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது வந்து ஒரு வர்பு. ஹேத் அப்படின்றது ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாஸ்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலர், ஆக்சுவலி ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், த தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபார்ம் த வேர்டு ஹேவ். இதை வந்து பாஸ்ட் டென்ஸில் வரும்போது ஹேத் அப்படின்னு வரும். இதை எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயம்லலாம் வரும் நிறைய இடங்களில். ஹேத் பெனித் தி ட்ரீ, ஹேத் காஸ் தி ட்ரீ அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஸோ ஹேவோட பர்டிகுலர் வேர்டு தான், அதை பார்த்துக்கிறீங்க. அடுத்து ஈட்டர்னிட்டி, லைஃப் கண்டினியூங் வித்தவுட் எண்ட் ஆஃப்டர் டெத், அதாவது முடிவில்லாத ஒரு விஷயம். மார்டல் அண்ட் இம்மார்டல், எப்படி சொல்கிறது, ஈட்டர்னல் லவ்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், முடிவில்லாத அன்பு, அந்த மாதிரி, அதுதான் ஈட்டர்னிட்டி. அண்ட் மூவிங் ஆன் டு த பார்ட் ஆஃப் பொயட்டிக் டிவைசஸ் விச் வி ஆல்ரெடி சா. பொயட்டிக் டிவைசஸ் நம்ம பார்த்தோம், அனஃபோரா பார்த்தோம், எபித்தட் அண்டு இமேஜரி. இந்த இடத்துல ஓகே, இந்த ரெண்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இமேஜரின்றது இந்த எல்லோ பெபிள்ஸு அண்டு இந்த எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள், லிட்டில் ரிவர், எபித்தட், இந்த ரெண்டு வேர்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே போயமில் கேட்டிருக்காங்க பாருங்கள், பிக் அப் த எக்ஸாம்பிள்ஸு. சம்டைம்ஸ் அப்படியே அது கேட்குறாங்க. தோ ஃப்ரம் த போயம், ரெண்டுமே இமேஜரி ஃப்ரம் த போயம்னு கேட்டால் இது ரெண்டு தான். த லிட்டில் ரிவர்னால் எபித்தட்டு, எல்லோ பெபிள்ஸ் அப்படின்றது வந்து இமேஜரி. அந்த லைனை பார்த்ததுமே உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடணும் இமேஜரி அப்படின்றது. அண்டு நிறைய முறை அதோட டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன் நான், சரிங்களா? அடுத்தது வந்து பேரலல் போயம். அண்ட் அடுத்தது வந்து யூனிட் 5 சப்ளிமெண்ட்ரி. ஒரு
5 minutes அப்படியே முடிச்சிடலாம். லிட்டில் சைக்ளோன் த ஸ்டோரி ஆஃப் ஏ கிறிஸ்லி கப் பை வில்லியம் டெம்பிள் ஹார்னடே அவங்களோடது. ஒரு மதருக்கும் அந்த கப் இருக்கும், குட்டி கரடி மாதிரி. அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு. 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. எங்கன்னா அலாஸ்கா அப்படின்ற ஊர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தனியாக அந்த குட்டி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இந்த கப்பை. அது வந்து பார்த்திங்க அதுதான் லிட்டில் என்னது சைக்ளோன் அப்படின்றது அதோட பேர். அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த எமோஷ்னலாக பாண்டேஜ், அவங்க பார்த்துக்கும் போது எப்படி பழகுவாங்க, எப்படி பேசுவாங்க, அந்த ஃபீல், அதை தான் சொல்லியிருப்பார் ஆத்தர். வில்லியம் டெம்பிள் ஹார்னடே, SCB, December 1st, 1854 to March 6th, 1937, was an American zoologist, conservationist, taxidermist and author. இவ்வளோ ப்ரிவிலேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆத்தர். And he was a pioneer in the early wildlife conservation movement. அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் பாயினியர் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ். எங்கன்னா யூஎஸில். During his lifetime, he published many books and articles on the need for conservation of wildlife. இல்லைங்களா, நம்ம சத்யார்த்தி இங்கே எவ்வளோ பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி அவரோட பேரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்யார்த்தின்னு சொல்லும்போது யூசப் மலாலா ஜாய் அவங்க. ஸோ அப்படியே ஒரு ஞாபகப்படுத்தி பார்க்குறது. ஓகே, ஃபஸ்ட்டு வேர்டு பாருங்கள். ஸ்டம்பி, ஷார்ட் அண்ட் திக்கு, அது ஈஸியாக தானே தெரியுது. பால்டு அப்படின்னும் போது கத்தி அழறது. ப்ரொக்யூர்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அப்டைன்டு. அடுத்த வேர்டு பாருங்கள். ப்ரோடட் அப்படின்னா தூண்டுவது. இங்கே டக்கு போக்குடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பர்டிகுலராக வந்து தூண்டுவது அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. அடுத்து ட்ரோல், கியூரியஸ் அண்டு அம்யூசிங். அம்யூசிங் சொல்லும்பொழுது வேடிக்கையாக இருக்கக்கூடியது. அம்யூசிங் தீம் பார்க்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. பட்கி, ஷார்ட் அண்ட் ஃபேட். ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறது, ஷார்ட்டாக இருக்குது ஆப்வியஸில். அந்த ஃபார்மிடபிள் அப்படின்னா டேஞ்சரஸ், அபாயகரமான. ரோஸ்டரிங், செலிப்ரேட்டிங் நாய்ஸ்லி, கத்தி சத்தம் போட்டு என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது. அடுத்து ஸ்டாக்டு, வாக்டு ஸ்டிஃப்லி வித் ப்ரைடு. நம்ம ப்ரைட் அண்ட் ப்ரைடாக வந்து நடந்து போகிற ஒரு மொமெண்ட், ஸ்டாக்டு. அண்டு சாசி, சீக்கி, இம்பென்டினென்ட்டு, ரொம்ப புசு புசுன்னு இருக்கிறதுன்னு சொல்கிறது, அதான் சீக்கி அப்படின்ற அர்த்தம். சாசின்னு சொல்லும்பொழுது அந்த பர்டிகுலர் டேஸ்ட்டை வந்து அது வந்து வெளிப்படுத்துது. நிறைய பாருங்கள், அந்த மீனிங்கும் அந்த பொருளும் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாசி அதோட மீனிங் கூட பாருங்கள், சீக்கின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. அடுத்து ஹெசர், எ பர்சன் ஹூ டிரைவ்ஸ் கேட்டில் வைல் ஆன் ஹார்ஸ் பேக். மேலே உட்காந்துட்டு, குதிரை மேலே உட்காந்துட்டு போகக்கூடியவங்க, எ பர்சன் ஹூ டிரைவ்ஸ். அண்டு கன்ஃபவுண்டட் அப்படின்னா கன்ஃபியூஸ்டு, குழப்பமான. அடுத்து இக்னோமினியஸ்லி அப்படின்னா ஷேம்ஃபுல்லி, அவமானம். கன்சென்ஸ்டியஸ்லி, கேர்ஃபுல்லி அண்டு மெட்டிகுலஸ்லி, கவனமாக செயல்படுறது. அடுத்து ஃபிகின்டு, ஃபேக்டு, நாட் ஜெனுவின், ஃபேக்காக இருக்கிறது, நம்பகம் இல்லாமல், ஜெனுவினாக இல்லாமல் இருக்கிறது. அண்ட் தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் விச் இங்கே பார்த்துக்கோங்க. இந்த இடியம்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது இம்பார்ட்டண்ட். இது லேர்ன் த ஃபாலோயிங் இடியம்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இது ஹங்க்ரி ஆஸ் எ பியர், பீயிங் வெரி ஹங்க்ரி, இதெல்லாம் பாருங்கள். ஸ்டாப் பண்ணிவிட்டு கூட அப்புறமா கூட பாருங்கள், இது அப்படியே கொடுத்துருப்பாங்க, மேட்ச் கிடையாது, அப்படியே கொடுக்குறது. அடுத்து இந்த டெடி அப்படின்ற ஒரு வேர்டு யாரை வச்சு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ஃபார்மர் பிரசிடென்ட் தியோடர் ரூஸ்வெல்ட் அவர் ரிலேட் பண்ணி தான் அந்த டெடி அப்படின்ற வார்த்தையை இன்றைக்கி நம்மலாம் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். டெடி பேர்ஸ் ஆர் வெரி பாப்புலர். அது பார்த்திங்கன்னா 1902 அந்த இன்ஃபோ கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறேன். And if you need the details and informations, better you stop it or you pass this and you may calculate what on all the informations they have been given அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா. பிகாஸ் எல்லோரும் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ரொம்ப ரஷ்அப் பண்ணுறேன். From Zero to Infinity, biography of Srinivasa Ramanujan, and this is the unit 6 and this is a part of the prose. அவரை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. எப்படி இன்ஃபினிட்டினா என்ன, இந்த முடிவில்லாத ஒன்று, அவர் தானே அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி இன்ஃபோஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்சர்ட் அப்படின்னா ஸ்டூபிட் அண்ட் அன்ரீசனபிள், சில்லி இன் எ ஹியூமரஸ் வே. அப்சர்டாக வந்து சொல்கிறது, அதாவது அபத்தமாக, அதுதான். இன்ஃபினிட்டி
unlimited space, time, amount, a number large beyond any limit இல்லையா, முடிவில்லாத, அதுக்கு இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அது என்ன இருக்குது இல்லையா. அடுத்து இன்ட்ரிகிங் அப்படின்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் ஆஃப் பீயிங் அன்யூஷுவல் ஆர் மிஸ்டீரியஸ் அப்படின்னு சொன்னால் புதிர் மாதிரி போடுறது. அன்யூஷுவலாக இருக்கும், மிஸ்டீரியஸாக இருக்கும். மிஸ்டீரியஸ் கேட்டன்லாம் கூட டாபிக்ஸ் வரும் பாருங்கள், புதிராக இருக்கிறது. அடுத்து ப்ராடிகி, எ சைல்டு ஹூ ஷோஸ் எ கிரேட் எபிலிட்டி அட் எ யங் ஏஜ். சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிசயமாக இருக்கிறது ப்ராடிகி. அண்ட் ப்ராடிகல் அப்படின்னா ஆன்டனிம் வரும் அதில் மீனிங்கு. அடுத்த வேர்டு பாருங்கள், டிங்கி அப்படின்னா எ டார்க் அண்டு டர்ட்டி பிளேஸ், அசுத்தமான இடம். அடுத்து ஃபிசியாலஜி, த பிரான்ச் ஆஃப் பயாலஜி தட் டீல்ஸ் வித் த நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் தேர் பார்ட்ஸ், ஃபிசியாலஜின்னு சொல்கிறாங்க. அண்ட் அன்கெம்ட், நாட் நீட் ஆர் கேர்டு ஃபார். அன்கவுத், பிஹேவிங் ஆஸ் அன் அன்பிளசன்ட் வே. இப்போது காட்டுமிராண்டித்தனமாக நடந்துக்கிறது, பார்பேரியன் ஆக்ட், அன்பிளசன்ட் வே, ஒரே மீனிங்கில் நிறைய வேர்ட்ஸ் வருது பாருங்கள். நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கன்ஜெக்சர் அப்படின்னா an opinion or conclusion formed on the basis of incomplete formation அப்படின்னா ஒரு யூகத்தின் அடிப்படையில் வித்தியாசமாக வெளிப்படுத்துவது. அடுத்து discrepancy, an illogical or surprising lack of compatibility or similarity between two more facts. ரெண்டு முக்கியமான உண்மையான விஷயங்களுக்கு நடுவில் வந்து சர்ப்ரைசிங்காக சொல்கிறது, அது உண்மையோ இல்லையோ இருக்குதோ அந்த மாதிரி மீனிங்கில் வரக்கூடியது. இல்லாஜிக்கல், அதே மாதிரி அதிசயத்தக்க வகையில் இருக்கும் அதோட மீனிங்கு, அதுதான் டிஸ்கிரிபன்சி. அடுத்து டிஸ்டிங்விஷ்டு, யூஸ்டு டு டிஸ்கிரைப் எ பர்சன் ரெஸ்பெக்டட் அண்ட் அட்மையர் ஃபார் எக்ஸலன்ஸ், புகழ்பெற்ற. அடுத்து டிவோரிங், டிஸ்ட்ரக்டிவ்லி கன்சியூமிங். அடுத்து டிசம்பர், டு லீவ் எ ஷிப், ஏர்க்ராஃப்ட் எக்ஸெட்ரா ஆஃப்டர் எ ஜேர்னி. மேலேருந்து இறங்கி நடந்து வர்றது, முடிஞ்சதுக்கப்புறம் கீழே இறங்கி நடந்து வர்றது, அது ஒரு கப்பலாக இருக்கலாம், ஒரு ஏர்வேஸாக இருக்கலாம், அந்த மாதிரி. அடுத்து எமாசியேட்டட், வெரி தின் அண்ட் வீக், யூஸ்வலி பிகாஸ் ஆஃப் இல்னஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஹங்கர், பசியினால் ரொம்ப வாடி வதங்கி ரொம்ப ஒல்லியாக இருக்கிறது, அந்த மாதிரி, அதான் எமாசியேட்டட். அடுத்து அகனைசிங், காசிங் எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் பெயின், கடுமையான மன உளைச்சல், வலி, பெயின். அகனி, அகனைசிங், ஐஎன்ஜி, இட்ஸ் நத்திங் பட் அட்ஜெக்டிவ். அந்த வேர்ட் ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் அப்படியே வந்து பார்த்துட்டே வரலாம். அடுத்து ஓகே, இங்கே ஏதாவது இருக்கா? ஓகே, இதெல்லாம் சொல்லலை, ஐ மீன் இது இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க. இங்கே பேராகிராஃப் ரைட்டிங் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், பார்ட்ஸ் ஆஃப் எ பேராகிராஃப்னு கொடுத்துருக்காங்களா பாருங்கள். த பேசிக் பேராகிராஃப் கன்சிஸ்ட் ஆஃப் 3 parts. ஹூ நோஸ், தே மே ஆஸ்க் ஹவு மெனி பேராகிராஃப்ஸ் டு ரைட். எவ்வளோ பேராகிராஃப் தான் கன்சிஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா 3 டைப் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சரி, எ டாபிக் சென்டென்ஸ் இருக்கணுமா, சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் இருக்கணுமா, எ கன்க்ளூடிங் சென்டென்ஸ் இருக்கணுமா. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, லெட்டர்ஸில் நமக்கு அந்த ஃபார்மல் இன்ஃபார்மலில் கேட்டிருப்பாங்க பாருங்கள். சாலுடேஷன்னா என்ன, எப்படி வந்து ஃபார்மலுக்கு எப்படி இருக்கணும், இன்ஃபார்மலுக்கு எப்படி இருக்கணும். அதே மாதிரி ரைட்டிங்கில் குட் ரைட்டிங் ஒன்று இருக்குது, பேராகிராஃப் ஒன்று இருக்குது. எப்படி ரீடிங்கில் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இந்த பேசிக் பேராகிராஃப்னால் அது 3 பார்ட்டு. மற்றதெல்லாம் வந்து பார்க்கணுன்னு இல்லை. எ டாபிக் சென்டென்ஸு, சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸு, கன்க்ளூடிங் சென்டென்ஸ். ஒய், பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. பேராகிராஃப்னால் இது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது அவங்க வந்து எப்படி எழுதுறதுன்னெலாம் கேட்டிருக்காங்க. நம்ம ஒன்றும் எழுத போகிறது இல்லைல்ல, நமக்கு அது என்னன்னு தெரிஞ்சால் போதும். ஓகே, அண்டு கனெக்டர்ஸ் ஆர் லிங்க் வேர்ட்ஸ், இது சொல்லியாச்சு நம்ம. சரிங்களா, ஆக்டிவ் அண்ட் பேசிவ் தனியாகவே கொடுத்துருப்போம். ஓகே, போயமே தள்ளிட்டேனா, சாரி. ப்ரோஸ் வந்து இது 6th ஒன், லாஸ்ட் யூனிட். காமெட் அப்படின்னா வால் நட்சத்திரம், இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. நார்மன் லிட்டில் ஃபோர்டு, about the author பாருங்கள். 18th May of 1889, 20th May of 1947 was an American poet born in Maryland, USA. Most of his works focused of life and nature. His poems are simple but deep in thought and provoke the readers to absorb the ideas beyond the usual. நார்மலாக இருக்கிற விஷயத்தை விட
கொஞ்சம் அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி சொல்கிறது. அது காமெட்னு சொல்லும் பொழுது இந்த வால் நட்சத்திரத்தை பற்றி ஒரு போயம் அது. ரேம்பேக்கிங் அப்படின்னா கோயிங் த்ரூ அன் ஏரியா மேக்கிங் எ லாட் ஆஃப் நாய்ஸ் அண்ட் காசிங் டேமேஜ். கத்திக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே மேலே போகிறது. இந்த இன்னும் சொல்லப்போனால் இந்த வெடிலாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மெதுவாக சத்தம் போட்டுக்கிட்டே போகும். லாட்ஸ் ஆஃப் நாய்ஸ் காசிங் டேமேஜ் அப்படின்னு சொல்கிறது ரேம்பேக்கிங் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ஸ்பெக்டக்கிள் unusual or unexpected event or a situation that attracts attention or interest. அதாவது பார்வையாளர்கள் சொல்லப்போனால் ஸ்பெக்டக்கல் கண்ணாடி, ஸ்பெக்டேட்டர்ஸ் பார்வையாளர்கள், அதுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க தனியாக. அண்ட் காமெட் an icy small solar body which when passing close to the sun warms and begins to release gases that are seen on rare occasions from the earth as a bright line in the sky. வால் நட்சத்திரம் அப்படியே வந்து ஒரு கோடு போல் போகுது. அது ஏன் போகுது, அது அந்த மாதிரி போகிறதுக்கான காரணங்கள் என்ன? நிறைய தூசுலாம் இருக்குது எங்கள் பால்வெளி மண்டலத்தில், நிறைய இன்ஃபோஸ் இல்லைங்களா. அடுத்து ட்ரெயில் எ பாத் ஆஃபன் மேக் ஆர் யூஸ்டு ஃபார் எ பர்டிகுலர் பர்பஸ் அப்படின்னா ஒரு பாதை, நத்திங் பட் எ பாத். குவாக் எ சடன் வயலண்ட் மூமெண்ட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் சம்டைம்ஸ் காசிங் கிரேட் டேமேஜ், ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் எர்த் குவாக். இதோட எர்த்குவேக் இந்த மீனிங் பார்த்தீங்கன்னா 3rd டைம் ரிப்பீட் ஆகுது. நிலநடுக்கத்தை பற்றி தான் அந்த ஷார்ட் ஃபார்மில் வந்து சொல்கிறாங்க. அண்டு ஓகே, அடுத்து இதோட பேரலல் போயம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, மதர்ஸ் வாய்ஸ். இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு கம்பேட்டபிலிட்டி. அந்த பையன் பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் ஆகிடுவாப்பில். அதுக்கப்புறம் அவங்க மதரை வந்து கூப்பிட்டு போவான் மார்ஸ்க்கு. ஒரு இமேஜினேஷன் தான். அப்போ ஹவு த மதர் ஃபீல்ஸ், அவங்க எப்படியெல்லாம் சந்தோஷப்படுறாங்க அப்படின்றது தான் இதோட ஜிஸ்ட்டு. சரிங்களா. ஓகே, கோர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எ ரொட்டீன் டாஸ்க்கு, எஸ்பெஷலி எ ஹவுஸ் ஹோல்டு ஒன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒர்க், வேலை தொடர்ந்து செய்கிறது. கோரஸ் பார்த்தீங்களா, கோர்லேருந்து வந்தது தான் கோரஸ். இந்த பின்னணிக்கு பல்லவி அனுப்பல்லவிக்கு பக்கம் கோரஸாக பாடிக்கிட்டே இருப்பாங்க ஒரே மாதிரி. அது ரொட்டீன் டாஸ்க், கோர் அப்படின்றோம். அடுத்து ஆர்ச்சர்டு எ பீஸ் ஆஃப் என்க்ளோஸ்டு லேண்ட் பிளான்டட் வித் ஃப்ரூட் ட்ரீஸ், பழத்தோட்டம். அண்ட் எக்ஸ்பெடிஷன் எ ஜேர்னி அண்டர்டேக்கன் பை எ குரூப் ஆஃப் பீப்புள் வித் எ பர்டிகுலர் பர்பஸ், எஸ்பெஷலி தட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன், ரிசர்ச் ஆர் வார். பயணம் போகிறது, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்கள், குவாட்ஸ் எ ஹார்ட் டிரான்ஸ்பரண்ட் மினரல் சப்ஸ்டன்ஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் அப்படின்னா படிகக்கல். சப்ஸ்டன்ஸ்னால் தனிமம், படிகக்கல். குவாட்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் வாட்சஸ்லலாம் வரும் இல்லைங்களா. குவாட்ஸ்ன்றதே இப்போ பேர் ஆயிடுச்சு, அது ஒரு தனியாக ஒரு ஐகானிக் நேம் மாதிரி ஆயிடுச்சு, பிராண்டு நேம் மாதிரி. அடுத்து எக்ஸாட்டிக் அப்படின்னா அன்யூஷுவல் அண்டு எக்ஸைட்டிங். ஓகே, கிளாமராக இருக்கிறது அதுதான் எக்ஸாட்டிக். வாய்டு எ கம்ப்ளீட்லி எம்டி ஸ்பேஸ், ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய வெற்றிடம். அடுத்து கன்ஃபரண்டட் டு ஃபேஸ் மீட் ஆர் டீல் வித் எ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஆர் பர்சன், எதிர்கொண்ட. அண்டு டிபார்ச்சர் அப்படின்னு சொல்லும்பொழுது த ஆக்ஷன் ஆஃப் லீவிங் எஸ்பெஷலி டு ஸ்டார்ட் எ ஜேர்னி, கிளம்பி போகிறது. அரைவல்னு சொல்லும்பொழுது வருகை, அதோட ஆன்டனிம் பார்க்குறோம். பேர்ஸ் ஒரு ஃப்ரூட், நம்ம a sweet juicy yellow or green fruit with a round base and slightly pointed top அப்படின்னா பேரிக்காயில் தான் பேர்ஸில். கேலக்ஸி ஒன் ஆஃப் த லார்ஜ் இண்டிபெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் த யூனிவர்ஸ். விண்மீன் மண்டலம் அல்லது பால்வெளி மண்டலம். சரிங்களா. அப் டு திஸ் உங்களுக்கு வந்து 9th ஸ்டாண்டர்டு முடியல, இன்னும் ஒரு யூனிட் இருக்குது. A birthday letter which was written by Jawaharlal Nehru to his daughter Mrs. இந்திரா காந்தி, அவங்கள பற்றி இதில் பாருங்கள். இந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த இன்ஃபோ பாருங்கள். த லெட்டர்ஸ் ரிட்டன் பை நேரு, இதை பாருங்கள். இது எங்கேருந்து எப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, த லெட்டர்ஸ் ரிட்டன் பை நேரு ஃப்ரம் த வேரியஸ் பிரசன்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா டு ஹிஸ் டாட்டர் இந்திரா were published in 1942 as a book called Glimpses of World History. It is a collection of 196 letters on world history. இது இம்பார்ட்டண்ட். எவ்வளோ அதில் கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னா 196 கடிதங்கள் இருக்கக்கூடியது. கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அந்த புக் வந்து 1942. சரிங்களா. இது இம்பார்ட்டண்ட்டு. அதே தமிழில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அலமோரா சிறையிலிருந்து எழுதியிருப்பார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த இன்ஃபோவும் கம்பேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல தமிழில். Okay, about the author's info.
Jawaharlal Nehru, 14th November 1889 to 27th of May 1964, was the first Prime Minister of India and a central figure of in Indian politics before and after independence. He emerged as an eminent leader of the Indian independence movement under the tutelage of Mahatma Gandhi. யாருடைய tutelage இருந்திருக்கிறாரு? மகாத்மா காந்தி அவர்களுடைய. And served India as a Prime Minister from its establishment as an independent nation in 1947 until his death in 1964. He is considered to be the architect of the modern Indian nation state, a sovereign, socialist, secular and democratic republic. He is also known as Pandit Nehru, while many Indian children knew him as Uncle Nehru. பஞ்சசீல கொள்கையில் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போல்லாம் எவ்வளோ மாற்றிருக்காங்க. அந்த பஞ்சசீல கொள்கையெல்லாம் அவர் தான் முன்னோடியாக இருந்திருப்பார். அந்த மாதிரி ஊராட்சிகள்லாம் ஏற்படுத்தணும். எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம். ஜஸ்ட்டு கார்லேட்டிங். அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லீடரு. க்ளோசரியில் இருக்கிற ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கணும். செர்மன் அப்படின்னா பிரசங்கம் பண்ணுறது இல்லை. செரிமனி இன் விச் எ ப்ரீஸ்ட் கிவ்ஸ் எ டாக் ஆன் எ ரிலீஜியஸ் ஆர் மாரல் சப்ஜெக்ட். பிரசங்கம் பண்ணுவாங்கள்ல அது. fascinated, extremely attracted, நம்மளையும் மீறி கவரப்பட்ட. deed, a brave or noble act. பத்திரம்னு சொல்லலாம். deed அப்படின்னு சொல்லும்பொழுது துணிச்சலான அப்படின்னு அர்த்தம் வருது. starving அப்படின்னா suffering or dying from hunger. பசியால் வாடி வதங்கி பசி பட்டினியால் கஷ்டப்படுறது. oppressed, governed in an unfair and cruel way and preventing from having opportunities and freedom. ஒடுக்கப்பட்ட, oppressed அப்படின்னா. sacred, considered to be holy and deserving respect. புனிதமான ஒரு தன்மைக்காக இருக்கக்கூடியது, அதுதான் sacred. and serene, peaceful and calm, அமைதியாக இருப்பது. unruffled அப்படின்னா not nervous, nor are worried usually despite your difficult situation. கவலை இல்லாமல் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தன்மை. அதுக்கப்புறம் ஓகே, டிட்டர்மினர்ஸ் இதுவும் சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? ஓகே, இதில் ஓகே ஓகே இதெல்லாம் உங்களுக்கு அதில் இருக்குது. இந்த புக் பேக் எல்லாம் போயமா. த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ், எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். யூனிட்டி ஆஃப் த ஃபேமிலி எப்படி இருக்கணும், ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா இருந்தால் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்ற மாதிரி. ஸோ இந்த க்ளோசரி பார்ட்டு. கன்வென்ஷன்ஸ், எ லார்ஜ் ஃபார்மல் மீட்டிங் ஆஃப் பீப்புள் ஹூ ஹாவ் எ சிமிலர் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒரே மாதிரியான ஆர்வமுடையவங்க வந்து ஒரு மீட்டிங் போட்டால் அந்த வேர்டு தான் வந்து கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஷேட்டர், டு பிரேக் சடன்லி இன்டு வெரி ஸ்மால் பீசஸ், அதை தூள் தூளாக நொறுக்குவது. ஆஷ்ட்ரே, அவே ஃப்ரம் த கரெக்ட் பாத் ஆர் கரெக்ட் வே ஆஃப் டூயிங் சம்திங் அப்படின்னா வழி தவறி போகிறது. ஃப்ரம் த கரெக்ட் பாத் ஆர் கரெக்ட் வே ஆஃப் டூயிங் சம்திங், அவே ஃப்ரம்ன்றாங்க, வழி தவறி போய்டுறது. பட் ஆஷ்ட்ரேன்னா அந்த அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. அதர் வேர்டு சரி அனதர் வேர்டு மிர்த், லாஃப்டர், ஹியூமரஸ் அண்டு ஹாப்பினஸ், சிரிப்பின் ஒரு வகை இதுவும். அடுத்த வேர்டு காம்ராடு, எ ஃப்ரெண்டு ஆர் டியூடு, அந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஓகே, that almost we came to the end of the part of 9th standard. No more way. And this is about the supplementary part, the Christmas truce. யாரு? ஓகே, இது ஒரு ஜிஸ்ட் இருக்குது. இது வந்து வேர்ல்டு வார் 1 அப்போ நடந்த ஒரு இன்ஃபோவாக இருக்கும். பிட்வீன் 2 countries, பிரிட்டிஷ்க்கும் ஜெர்மனுக்கும். அப்போது ஒரு கிறிஸ்மஸ் ஈவ் அப்போது, பிஃபோர் த டே ஆஃப் த கிறிஸ்மஸ், அந்த அன்னைக்கு அந்த ஈவினிங் அன்னைக்கு ஒரு பிரதர் வந்து ஒரு சிஸ்டருக்கு, அவரோட சிஸ்டருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுவார். அந்த நாள் மட்டும் அவங்களோட வார் வந்து போஸ்ட்பாண்ட் ஆனதாகவும் தள்ளி போட்டதாகவும் அவங்களுக்குள்ள வந்து வாழ்த்துக்களை பரிமாறியதாகவும் மாதிரி இனிப்புகளை பரிமாறிக்கிட்டதாகவும் இருக்கும் இந்த பர்டிகுலர் இன்ஃபோ. இது எதுக்காக அப்படின்னா, நமக்காக எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அது தெரியாமல் நம்ம வந்து அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த இன்ஃபோஸ்லாம் உணர்த்தும். இன்ஃபோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 countries, ஒன்று பிரிட்டிஷு இன்னொன்று ஜெர்மனு. அந்த பிரதர் வந்து
அவங்க சிஸ்டருக்கு வந்து லெட்டர் எழுதி கன்வே பண்ணுவார். இட் வாஸ் த பர்டிகுலர் டே ஆஃப் கிறிஸ்மஸ் ஈவ், பிஃபோர் த டே ஆஃப் த கிறிஸ்மஸ். அந்த இயர் பார்த்தீங்கன்னா 1914. ஓகே. And this is the information about the author, Aaron Shepard. October 7th, 1950 is the award-winning author of Savitri, A Tale of Ancient India, The Legend of Lightning Larry, The Sea King's Daughter, and many more children's books. எவ்வளோ பேர் சில்ட்ரன் பற்றி தனியாக எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். நிறைய ஆத்தர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் ஆரோன்ஸ் ஸ்பெஷாலிட்டி இஸ் ரீடெல்லிங் ஃபோக் டேல்ஸ், இந்த நாட்டுப்புற கதைகள் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் லிட்ரேச்சர் from around the world. His work has been honored by the American Library Association, which is shortly called as ALA, and the National Council for the Social Studies, the American Folklore Society, the New York Public Library, and the Bank Street College of Education. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இவரை சொல்லும்போது சொல்கிறாங்க. இந்த அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. ஏஎல்ஏ அப்படின்றது அப்ரிவேஷன் இம்பார்ட்டண்ட்டு. வி ஆர் எக்ஸ்பெக்டிங், நிறைய அப்ரிவேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கேட்டரும் இருக்காங்க. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வேர்டு ட்ரூஸ் அப்படின்னு சொன்னால் an agreement to stop fighting or arguing for a period of time. அந்த 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்கல்ல, அப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு போஸ்ட்பான் பண்ணுறது தான், போர் நிறுத்தம் அப்படின்னு அர்த்தம். டக் அவுட், a trench that is dug and roofed over as a shelter for troops அப்படின்னா தோண்டப்பட்ட இந்த சுரங்கப்பாதை, டக் அவுட் பண்ணி தப்பிக்கிறதுக்கு. அடுத்த வேர்டு கேரல்ஸ், a religious folk song on popular rhythm, particularly one associated with Christmas. கிறிஸ்மஸ் கேரல்ஸ் சொல்லுவாங்கள்ல, அது. ட்ரென்ச்சஸ், a long narrow ditch அப்படின்னா அகழி, அதுதான் ட்ரென்ச்சஸ்ன்னு சொல்கிறது. மரியான அகழிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் ட்ரென்ச்சு. அண்ட் மெய்ம், injure or wound seriously and leave permanent damage no to body or parts அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபிசிக்கலி சேலஞ்சு, அதுதான். அடுத்து பாருங்கள், ஸ்பிளாட்டர், எ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சம்திங் மாய்ஸ்ட் ஆர் லிக்விட், அப்படியே தெரிக்கிறது, ஸ்பிளாட் ஆகிறது. அண்ட் ஸ்லாக், ஒர்க்டு ஹார்ட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு உழைப்பது. மக் இஸ் நத்திங் பட் டர்ட், ரப்பிஷ் ஆர் வேஸ்ட் மேட்டர். அண்ட் ஸ்டம்பிள், ட்ரிப் ஆர் மொமெண்டரிலி லூஸ் ஒன்ஸ் பேலன்ஸ், ஆல்மோஸ்ட் ஃபால், தடுமாறுவது. அடுத்து bewilderment, a feeling of being perplexed and confused அப்படின்னா திகைப்பாக, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் திகைப்பாக இருக்கிறது. இங்கே ஒரு டூயினோ பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆங் லாங் சீன் இஸ் எ ஸ்காட்ஸ் போயம் ரிட்டன் பை ராபர்ட் பர்ன்ஸ். அவரும் ஒரு பெரிய போயட்டு. இன் 1788 அண்ட் செட் டு த டியூன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் ஃபோக் சாங். முக்கியமாக பேலட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபோக் சாங்ஸ்லேருந்து வந்தது தான். In many English-speaking nations, it is traditionally sung during the New Year's Eve. அது அவங்களோட வழக்கம், கஸ்டம், ப்ரோட்டோகால் அப்படி சொல்லலாம். The song's title may be loosely translated as For the Old Times or Long Long Ago. இதெல்லாம் வந்து அந்த பாட்டோட டைட்டில்ஸ், தலைப்புகள் எது கொண்டு இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். For the Old Timesன்னு இருக்கும், Long Long Ago அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஓகே. ஓகே, இதெல்லாம் வந்து சினாப்சிஸ். ஃபஸ்ட்லேருந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்லேருந்து கொடுப்பாங்க பாருங்கள். ஒரு யூனிட் வைஸ் முன்னாடி எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ஃபோஸை வந்து ஸ்கேட் பண்ணி, எப்படி சொல்கிறது, ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டில். 17 ஆரஞ்சஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு யூனிட் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக. ஓகே, ஸோ அப் டு திஸ் உங்களுக்கு வந்து இது நீங்கள் எத்தனை பேர் எவ்வளோ ஃபுல்லாக வந்து கவனிச்சிங்க, இந்த இன்ஃபோஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு கண்காடாக இன்ஃபோ தெரியல. பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஸ்கெடியூல் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் இன்றைக்கி. பட் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். உங்களுக்கு ஏதாவது லைவ் சேட் ஆன் பண்ணுறேன். ஓகே, நாளைக்கு வந்து
10th இங்கிலீஷ் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வாட்ஸ்அப் போங்களா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. அதுக்குள்ளே வாட்ஸ்அப்பில் இங்கே அனுப்பியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்மா. தேங்க்யூ சந்தோஷினி, கௌசல்யா, செந்தில். ஓகே, நாளைக்கு உங்களுக்கு வந்து 10th வந்து கிளாஸ் இருக்கிற மாதிரி மார்னிங் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து ஆல் த கிளாஸஸ் கண்டிப்பாம்மா. அதுதான் மார்னிங் கிளாஸஸ்க்கு ப்ராப்ளமே வந்து. தேங்க்யூ சார். 9th இங்கிலீஷ் பா. ஓகே ஓகேம்மா பிரியா வெங்கட். ஏன்னா அது லாஸ்ட் டைமில் அப்போ கொஞ்சம் பார்த்தா நல்லா தான் இருக்கும்னு தோணுச்சு. டைம் தான் எக்ஸஸாக போகுது. பார்க்கலாம். மார்னிங் வந்து நாங்கள் கேட்டிருக்கோம், எங்களுக்கு எக்ஸஸாக வந்து கூட பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சம்டைம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மைனியா. அதுதான், தேங்க்யூ சார். இந்த நெட்டு ப்ராப்ளமாக இருக்குது, அதனால தான் நடுவில் ஏதாவது ஸ்டாக்னேட் ஆகுமா அப்படின்ற மாதிரி. இல்லைனா எனக்கு மார்னிங் எடுக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை, இன்னும் நல்லா தான் இருக்கும். நான் அதை சொல்கிறேன் எப்படின்னு சொல்லி. ஆனால் ஈவினிங் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எக்காரணத்து கொண்டு உங்களுக்கு ஸ்கிப் ஆகாது. கண்டிப்பாக எங்களால் அட் லாஸ்ட் ஹவர்ஸில் உங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ, ரிப்பீட் பண்ண முடியுமோ, ரிவிஷன் கொடுக்க முடியுமோ, ஒன்லைன் கேட்ச் பண்ண முடியுமோ. ஓகே சார், கண்டிப்பாக. ஸோ உங்களோட ஸ்கெடியூல் தேங்க்ஸ்மா. வழக்கம் போல் உங்களோட லைக்ஸ் கொடுத்து எங்களையும் என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் கோஆப்ரேஷன். டில் தட் நான் வந்து நாளைக்கு வந்து உங்களை வந்து 10th இங்கிலீஷில் வந்து மீட் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.